think so you are able to see. Yeah. Yes. I am setting all the things here. As per section 139 clause 1, I am starting with the first one. 139 clause 1. Compulsory filing of return of income. யாரெல்லாம் கம்பல்சரியா return of income ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு? அப்படின்னா செக்ஷன் 139 கிளாஸ் 1ல சொல்லியிருக்கிறாங்க. I am starting with this. Okay. Companies, firms, LLP. Various persons, 7 category of persons, companies, firms, LLP should file their accounts and should file their own return with the income tax department within the stipulated date. Is it okay? That's the first case. R and war resident, not ordinary resident ஆக இருந்தாலும் having any asset located outside India or signing authority in any account located outside India. Okay. Including any financial interest in any entity. R and war இருக்கக்கூடிய சொத்து வெளிநாட்டில் இருந்தால் அதுக்கு வரக்கூடிய இன்கம் எதுவாக இருந்தாலும் சரி, he has to disclose and he has to file the return of income. R in war. Ordinary person கட்டாயமாக வருவாங்க. ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபாரின்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு இன் இஸ் ஓன் ரிட்டர்ன். ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்த டேக்ஸ் கரெக்டாக, நீங்கள் சம்பாதிச்ச இன்கம் கரெக்டாக, அந்த இன்கமுக்கு எவ்வளோ தான் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு கேல்குலேஷன் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ டேக்ஸ் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி டென்டேட்டிவாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவீங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் ஒன்ஸ் இன் எவ்ரி இயர் நம்ம அந்த இயரோடைய என்டையர் அக்கௌண்ட்ஸு அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குங்கிறத ரெடி பண்ணி ஃபைல் பண்ணுறது பேர் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகே, உங்களுடைய இன்கம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறது தான் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்ட் செக்ஷன் 139 கிளாஸ் 1. ஓகே. அதர் அசஸியாக இருந்தால் இவங்க 2 பேர் தவிர, கம்பெனிஸ், ஃபர்ம்ஸ், எல்எல்பி அண்ட் ஆர்என்ஓஆர் தவிர மற்றவங்க எல்லாம் வரும்போது, if their gross total income is exceeding the basic exemption limit, basic exemption limit na 2.5 lakhs, sir 3 lakhs வருது சார், அவர் சப்மிட் பண்ணி ஆகணுமா? ஆமாங்க சார். 3 lakhs டேக்ஸே வராது சார். அப் டு 5 lakhs வந்துச்சுன்னா ரிபேட் நம்ம வச்சுன்னா டேக்ஸே வராது. ஆமாம், டேக்ஸ் வரலனாலும் பரவாயில்லை. ஒன்ஸ் இஸ் gross total income exceeds the basic exemption limit, அதாவது 2.5 lakhs exceed ஆயிடுச்சுன்னா they have to file the return of income. I hope you could now understand who are required to file the return of income தெரிஞ்சிச்சு. வேரியஸ் கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னு சொன்னா, கம்பெனி, அதர் அசஸி, ரெக்வயர்ட் ஆடிட் அண்டர் செக்ஷன் 44 AB ஆக இருந்தால், ஆடிட் பண்ண வேண்டியவங்களாக இருந்தால், ஆஸ் பர் செக்ஷன் 44 AB யாரெல்லாம் ஆடிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி we have seen along with the PGP chapter. Okay, they have to submit as on 30th September. 30th September குள்ளார சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது you are appearing for this exam 2019-20 previous year உரிய இன்கம்மை நீங்கள் எக்ஸாம் போகிற வருஷமான 2021 அசஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இதுதான் ப்ரீவியஸ் இயர். ஃபார் யுவர் கரண்ட் எக்ஸாம் இட் இஸ் அப்ளிகபிள். இந்த டேக்ஸ் எல்லாமே இந்த டிசம்பர் எக்ஸாமோட, நவம்பர் டிசம்பர் எக்ஸாமோட முடிஞ்சிருது. அடுத்த எக்ஸாம் கிடையாது. அப்போ அடுத்த வருஷத்துக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் மாறி இருக்கும். மாறினதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ திஸ் லெக்சர் வில் பி த லாஸ்ட் ஃபார் திஸ் இயர். இதுக்கப்புறம் இது யூஸ் இல்லை. ஓகே, 2020-21
இஸ் கால்ட் அஸ் அசஸ்மெண்ட் இயர். அப்போ இந்த வருஷத்தோட இன்கம் அவர் என்னைக்குள்ளார சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, யூஸ்வலாக ஆடிட் பண்ண வேண்டியதாக இருந்தால் மார்ச் 31st மார்ச் தானே முடியுது, 31st மார்ச் முடியும் ஃபார் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர். ஓகே, அதுலேருந்து எவ்வளோ மாதம், 3 months எடுத்துட்டீங்கன்னா 4 months எடுத்துட்டா ஜூலை, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை, அதுலேருந்து 2 மாதம், 4 மாதம், 6 மாதம், 8 மாதம் கணக்கு. அதாவது அந்த இயர் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளார அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கேஸ் செப்டம்பர். சப்போஸ் என்னுடைய ஆடிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க இன்னும் ஷார்ட் பீரியட் தானே, அது 4 months இங்கே வரும், ஜூலை 31st. requires no audit அப்படின்னு சொன்னாக்கா I have to file the return of income but so early. ஏன்னா ஆடிட்டர் கிட்ட போய் சைன் பண்ணோம், வெரிஃபிகேஷன் தேவையில்லை, டேட்டா போறீங்க, ஃபைல் பண்ண போறீங்க. ஸோ there will not be any confusions at all. So within 4 months ஆடிட் பண்ணணும், இன்னொரு 2 months எடுத்துக்க, 6th month அதாவது 30th September. Even if you are incorporating the details of income earned in outside India, transfer pricing report இருக்கு under section 92E will be applicable at final level, not now. So when you have to incorporate some of the foreign transactions in your financial reports while filing the return of income சொன்னால், of course that takes further scrutiny. அதனால வந்து இன்னும் 2 மாதம் எடுத்துக்கிறாங்க, நவம்பர் 30. ஸோ ஈஸியாக இந்த 3 பீரியட் ஞாபகம் வச்சுக்கலாம். 4th month requires no audit and 6th month end of course requires the audit as well as a company, and 6th month end, okay, sorry 8th month end வரும்போது where foreign transactions are there, it should be incorporated அப்படிங்கும்போது நமக்கு 6th month end போயிடுது. So these are the things you have to understand. Right. 139 class 1A bulk return சும்மா ஐடியா வச்சுங்க. எம்ப்ளாயி தன்னுடைய எல்லா எம்ப்ளாய்க்கும் சேர்த்து இவரே சப்மிட் பண்ணிடுவார், அதான் பல்க் ரிட்டர்ன். ஓகே, சம் கேஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி may exempt class of persons to file ROI. ROI அது 1939 1Cல இருக்கு. சில பேருக்கு ROI நீங்க ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ROI அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஸோ ஐ ஹோப் யூ குட் நவ் அண்டர்ஸ்டாண்ட். ப்ரிடாமினெண்ட்டாக செக்ஷன் 139 கிளாஸ் 1ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, அண்ட் 1A வந்து பல்க் ரிட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1Bங்கிறது நாட் ரெக்வயர்ட் டு சாரி 1B வரும்போது அஃப்கோர்ஸ் அது தேவையில்லாது. அது என்னன்னு சொல்லிடுறேன். தன்னுடைய எல்லா எம்ப்ளாய்க்கும் சேர்த்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ரீடபிள் மீடியாவில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் பல்க் ரிட்டர்ன்லாம் கொடுக்கும்போது. அவ்வளோதான், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் தேவையில்லை. 139 1C வரும்போது ஃபைலிங் நாட் ரெக்வயர்ட் ஃபார் சம் கேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது 139 கிளாஸ் 1 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும். இந்த 4 செக்ஷன்ஸ் தான் நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. கமான் டெக்ஸ்ட் மீ. சார் எனக்கு 2 லட்சம் நஷ்டம் வந்திருக்கு சார், நான் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணணுமா? எனக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துருச்சு, நானும் ஃபைல் பண்ணேன். 2 லட்சம் கூட வந்தால் தானே, 2 லட்சம் வந்தால் தான் கம்பல்சரி ஃபைலிங். 2 லட்சத்துக்கு கீழே தான் எனக்கு இருக்குது, அதாவது லாஸ் 1 lakh இந்த வருஷம். நீட் ஐ டு ஃபைல் த ரிட்டர்ன்? கமான், நீட் ஐ டு ஃபைல் த ரிட்டர்ன்? ரிட்டர்ன் சப்மிட் பண்ணமா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துருக்கு, என்னுடைய டோட்டல் இன்கமே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டோட்டல் இன்கமே வேறு எந்த இன்கமும் கிடையாது, வீட்டு வாடகை தான் விட்டுருக்குறேன். அதுலேயும் நமக்கு 2 lakhs லாஸ் வந்துருக்கு. 2 lakhs லாஸ். கமான் சொல்லுங்க. ஓகே, தேவையில்லை. பிஜிபிபியில் லாஸ் இருந்தால், இஃப் ஐ ஹேவ் எ லாஸ் இன் பிஜிபிபியில் ஒரு 2 lakhs லாஸ் வந்திருக்கு, பிஜிபிபியில் ஒரு 2 lakhs லாஸ் வந்திருக்கு, வேற எந்த இன்கமும் கிடையாது. அப்போ நான் ஃபைல் பண்ணமா? ஃபைல் பண்ணமா? இதுக்கு தேவையில்லை. நீங்கள் பிஜிபிபி தேவையா? தேவையில்லை. ஆனால் the question has given me the correct answer. If I want to set off this loss in the subsequent years, பிஜிபியில் ஏற்படுற லாஸை வரக்கூடிய 8 ஆண்டுகளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதாக இருந்தால், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருந்தால், யூ ஹாவ் டு ஃபைல் த ரிட்டர்ன் வித்தின் த டியூ டேட் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் செக்ஷன் 139 கிளாஸ் 1. இல்லைன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. அஃப்கோர்ஸ் டெப்ரிசியேஷன் லாஸ் ஆக இருந்தால் அது தேவையில்லை, அதுக்கு ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சேலரியில் லாஸ் வராது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்தாலும் பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஆனால் பிஜிபிபி கேபிட்டல் கெயின்ஸு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் எஸ்பெஷலி ரேஸ் மெயின் ஓனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேஸ் ஹார்சஸ் வரும்போது இந்த 3 ஐட்டத்தை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதாக இருந்தால் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதாக இருந்தால் யூ ஹவ் டு ஃபைல் த ரிட்டர்ன்ஸ் வித்தின் த டியூ டேட் எல்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் இன் த சப்சிக்வெண்ட் இயர். ஸோ தட் வில் கம் அண்டர் this one. Okay, this one last return level. Let's see here. I am now moving to last return. As per section 80, return of loss should be filed within the time for carry forward. Carry forward பண்றதுக்கு நீங்க within the due date நீங்க ஃபைல் பண்ணனும். அப்படி இல்லனா உங்களால carry forward பண்ண முடியாது. business loss ஆக இருந்தால் ஸ்பெகுலேஷன் நான் ஸ்பெகுலேஷன் ஸ்பெசிஃபிக் எந்த ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகணும் அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வேணும். கேபிட்டல் லாஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேசர்ஸ் இந்த 3 லாஸஸை நீங்கள் ஃப்ரீ ஷேரில் கொண்டு போய் செட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வித்தின் த டியூ டேட் படி நீங்கள் சப்மிட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 80 சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸப்ஷன்ஸ் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தேவையில்லை அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷனுக்கு நீங்கள் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் வித்தின் த டியூ டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Delay in case of genuine hardship can be condemned. Genuine hardship இப்போ வந்து நம்ம ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் இந்த வருஷத்துக்கு இந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 2021 ரன் ஆகிட்டு இருக்கிற அசஸ்மெண்ட் இயருக்கு the deadline for filing of return is 31st December. சார் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கலையே சார். ஆமாம் ஸ்பெஷல் கேஸில் கவர்மெண்ட் மேக் கிவ் நோட்டிஃபிகேஷன் இன் ஜென்ரல். பட் ஒரு ஆளுக்கு மட்டும் வருது சார். அவர் ஸ்பெஷல் கேஸ் சார் கிளியராக தான் பண்ணார். அவங்களுடைய சுச்சுவேஷன் ஒருத்தர் 2 பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அஃப்கோர்ஸ் ஜென்யூன் ஹார்ட்ஷிப் இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியும். சப்போஸ் அந்த லாஸ் வந்து 10 லட்சத்துக்குள்ளார காமிக்கிறாங்க பட் அந்த ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வித்தின் த டியூ டேட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணலாம். 1 மாதம் 2 மாதம் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறார். 10 lakhs இருந்தால் 10 lakhsலேருந்து 50 lakhs வந்தால் சீஃப் கமிஷனர் ஆஃப் income tax and principal chief commissioner of income tax சொல்லலாம். So they will give the power. 15 லட்சம் லாஸ் சார் அடுத்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொன்னாக்கா CIT has no power. CCIT சீஃப் கமிஷனர்கிட்ட தான் போகணும். 50 லட்சம் தாண்டிடுச்சுன்னா CBDT அந்த போர்டு தான் முடிவு பண்ண முடியும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமாங்கிறத இவங்க தான் முடிவு பண்ண முடியும். ஸோ வித் தட் செக்ஷன் 139 கிளாஸ் 3 is over. So 1 அதுக்கப்புறம் 3. இது அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க பார்த்துங்க. பிலேட்டட் ரிட்டர்ன் அடிக்கடி கேட்குறாங்க சார். லேட் ஆயிடுச்சு சார் எப்போக்குள்ளார சார் சப்மிட் பண்ணோம். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி அசஸ்மெண்ட் இயர்க்குள்ளார பண்ணி ஆகணும். இஃப் assessee fail to file ROI within the due date then he can file belated return within the before the end of the relevant assessment year. அப்போ 31st டிசம்பர் சார் மார்ச் 21க்குள்ளார சப்மிட் பண்ணியிருக்கணும். லேட் ஆனாலும் நம்ம சொன்ன அந்த 139 செக்ஷன் 1ல் சொல்லப்பட்ட டேட்டை தாண்டி போச்சுனாலே அது லேட்டுனா அந்த லேட்டும் எதுக்குள்ளார பண்ணியிருக்கணும் இந்த டேட்டுக்குள்ளார பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணனா சார் நான் பெனால்ட்டிலாம் வரும். இந்த டேட்டு ஆர் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் செக்ஷன் 144 ரைட். 144 செக்ஷன் படி ஒரு பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அவங்களே சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வச்சு உங்களுடைய ரெக்கார்ட்ஸு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு டேக்ஸ் கட்டுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது பேர் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். அந்த டேட்டோ இல்லை இந்த டேட்டோ 2 டேட்டில் ஏதாவது ஒன்று அர்லியர் நீங்கள் பண்ணி ஆகணும். 144 செக்ஷன் படி உங்களுக்கு வந்து 31st ஜான்வரியிலேயே அசஸிங் ஆஃபீஸர் சொல்லிட்டார் சார் 31st ஜான்வரி. ஓகே 31st ஜான்வரி 2021 என்ன பண்ணிட்டாரு சார் உங்களுக்கு வந்து 5 lakhs டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டாருன்னா யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு கோ டு தட் டேட். அப்போ நீங்கள் இந்த டேட் வர அசஸ்மெண்ட் முடிஞ்சதாக அர்த்தம். அப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். வித் பெனால்ட்டி ஆல்சோ வில் பி லெவியபிள் இன்ட்ரெஸ்ட் லேட் எல்லாமே வரும். ஸோ பிலேட்டட் ரிட்டர்ன் அந்த சொல்லப்பட்ட டியூ டேட்டை தாண்டிடுச்சுன்னா முடிஞ்ச போச்சு. யூஸ்வலாக இட் கிவ்ஸ் மீன்ஸ் பீரியட் கிவன் இஸ் அப் டு 31st மார்ச் ஆஃப் த சேம் அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அசஸிங் ஆஃபீஸர் ஹேஸ் த பவர் டு ரிலீஸ் இஸ் ஓன் அசஸ்மெண்ட் வேல்யூ. இதுதான்ப்பா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குன்னு உங்களோட நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா 144 பேஸ்டு அசஸ்மெண்ட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க.
we'll see the theory in assessment procedure later classes. Assessment procedure la paapom. So best judgment assessment, scrutiny assessment, best judgment assessment, இந்த மாதிரி பல assessments இருக்கு. So we will be discussing all these things in the subsequent classes. இன்னைக்கு அதுவே 2 hours இருந்துச்சுன்னா I will finish up all the concepts for the CMA also. Right. இந்த ரெண்டுல whichever is earlier அதுக்குள்ள நீங்க பண்ணி இருக்கணும் as per section 139 class 4. Okay. ROI is compulsory for வேற யாருக்கெல்லாம் compulsory அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாவை மட்டும் வச்சுங்க, இது அவ்வளோவா தேவை இருக்காது. 4 வருது அப்படின்னு சொன்னாக்க பிலேட்டட். அதுக்கப்புறம் 4ல சப்டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க, ABCDEF வரைக்கும் போகுது, ரொம்ப ரேர் தான். ட்ரஸ்ட் கூட ROI ஃபைல் பண்ணணும் if the total income exceeds the exemption limit as per before under section 11 and 12 ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது. பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும்போது 4B and 4C hospitals, medical institution, infrastructure debt fund, mutual funds அவங்களுக்கு 4C. College and university there is a special section for that, section 4D, okay, where they have approved under section education institution approved under section 35. scientific R&D வரதுல அவங்க business trust இருந்தால் 4E, investment fund referred under section referred அவங்க வந்து section 4F படி filing of due date கொடுத்திருக்காங்க. compulsory for them, okay, that's all. இதுக்கு மேல இது உள்ளார போக வேண்டிய அவசியம் இல்லை. மெயினா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 139 1ல இருக்கிறது கேட்பாங்க, 3ல லாஸ்ட் ரிட்டர்ன் கேட்பாங்க, 4 வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் கேட்பாங்க, 5 அடிக்கடி கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்க. ஓகே, ரிவைஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் முக்கியங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு மேல நீங்க இதுல டைத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் பர் த ரிவைஸ்ட் ரிட்டர்ன் தப்பா பண்ணிட்டீங்க சார், அது பதிலாக நான் கரெக்ட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே, ஸோ தப்பா ஃபைல் பண்ணிட்டேன், நான் வந்து 15 லட்சம் ரூபா இன்கம் காமிக்கிறது பதிலாக 14 லட்சம் போட்டேன், அப்போ 1 lakh கரெக்ட் பண்ணிக்கலாமா? கரெக்ட் பண்ணிக்கலாம். பிலேட்டட் ரிட்டர்ன் அது என்னைக்குள்ளார கரெக்ட் பண்ணிக்கணும்னா, பிலேட்டட் ரிட்டனுக்கு என்ன டேட் சொன்னோமோ அதுக்குள்ளார நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம். within the end of relevant assessment year or before the completion of the assessment, whichever is earlier. Right. End of the relevant assessment year அப்படிங்கிறது வந்து 31st March 2021 அல்லது அசஸிங் ஆஃபீஸரை வேல்யூ பண்ணி பார்ப்பார். நீங்கள் வந்து 15 லட்ச ரூபா இன்கம் அப்படிங்கிறத தப்பாக 10 லட்சம் காமிச்சிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க. ஆனால் அசஸிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு 20 லட்ச ரூபா இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசஸ் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதான் பெஸ்ட் அவருடைய அசஸ்மெண்ட். பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட்னா அசஸிங் ஆஃபீஸர் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கும், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத அவரே கால்குலேட் பண்ணுவார். அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒர்க் அதுதான். அது சொன்ன அந்த டேட்டு அவர் சொல்கிற அந்த கம்ப்ளீஷன் அவர் செய்கிற அசஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி, இல்லைன்னா அந்த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் அதுக்குள்ள வித்தின் whichever is earlier you have to submit the revised return. நீங்கள் ஏற்கனவே 10 லட்ச ரூபான்னு காமிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து 12 லட்சமாக மாற்றி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், லேட்டஸ்ட் தான் இருக்கும். இது மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so revised return can be submitted any number of time. Revised return under section 139 class 5 can also be revised. அப்படின்னு அர்த்தம், தப்பாயிடுச்சு சார்னு ரிவைஸ்ட் ரிட்டர்ன் பண்ணீங்க, அதுவும் தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப மாற்றலாம், மாற்றலாம், எத்தனை முறை வேணாலும் மாற்றலாம். ஓகே, if an assessee after furnishing the return of income under section 139 class 1, 3, 4 discover any omission or wrong in statement, he may furnish the revised return. That comes under section 139 class 5. So 139 class 1 என்னென்ன நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, 139 class 1 return of income, okay, compulsory, okay, and 139 class 3 loss return அது யாருக்கு கம்பல்சரின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். PGBP, not being depreciation, capital gains and horse races, horse owning and maintenance of the race horses. இந்த 3 விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வித்தின் த டியூ டேட் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும், எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. 139 class 4 இது பிலேட்டட் ரிட்டர்ன்.
லேட் ஆயிடுச்சு சார், அப்போ சப்மிட் பண்ணலாமா? பண்ணலாம். எப்போக்குள்ளார பண்ணலாம்? ஓகே, பிஃபோர் த எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர், அதாவது 31st, இப்போ கரண்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு 31st March 2021 ஆர் செக்ஷன் 144 செய்யப்பட்ட 144 செய்யப்பட்ட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒன்றும் அதுக்கப்புறம் போக முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அது அப்பீல் தான் போகணும். ஓகே, ஸோ இதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். 139 Clause 5 வந்து நீங்கள் ஃபைல் பண்ணதில் ஏதோ தப்பு இருக்குது, ஒமிட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் ரிட்டன். ஸோ தீஸ் ஆர் த 4 sections ஆர் கோட். 4A B C D எல்லாம் தேவையில்லை, அந்த செக்ஷன்ஸ் கூட நீங்கள் இப்போ ஓவர்லோட் பண்ண வேண்டாம். இந்த 4 sections மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. நான் ரிட்டன் ஓவர். ரிட்டனில் நீங்கள் என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அஃப்கோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ், ஓகே, என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம செக்ஷன் 139 Clause 6 பார்க்க போகிறோம். இன்கம் exempt ஃப்ரம் டேக்ஸ், எதெல்லாம் நீங்கள் exempted இன்கம் சொல்லியிருக்கிறீங்களோ, ஸோ தட் வில் கம் அண்டர் இன்கம் exempt ஃப்ரம் டேக்ஸ். அசெட்ஸ் ஹெல்டு வித் இட்ஸ் நேச்சர் அண்ட் வேல்யூ, என்னென்ன அசெட்ஸ் வச்சிருக்கிறீங்க, அந்த அசெட்ஸ் எப்படி வச்சிருக்கிறீங்க. ஒரு வீடு இருக்குது, நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்களா, கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பிஜிபிபி பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்களா. ஸோ வாட் ஆர் த அசெட்ஸ் யூ ஹேவ் அண்ட் வாட் இஸ் த நேச்சர் அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஷுட் ஆல்சோ பி சப்மிட்டட். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணி ஆகணும். எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீடிங் சர்டன் பர்சன்டேஜ் ஒரு லிமிட்ஸ் தனித்தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒரு 1 கோடி ரூபாய் நடக்கிற டிரான்சாக்ஷன் நடக்கிற இடத்துல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு வந்திருக்குன்னா மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் 10 லட்ச ரூபா நடக்குதுன்னா 1 கோடி ரூபாய் 10 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்ட். ஈவன் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் 1%, 0.5% வச்சுங்க, அதுக்கு மேலே போனாலும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், டோட்டல் டேர்ன் ஓவரில் அந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய டீட்டெயிலை கன்ஃபார்மாக தனியாக எழுதி இருக்கணும். மிஸ்லினியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கக்கூடாது. அதர் ப்ரிஸ்கிரைப்டு அவுட் கோயிங்ஸ், வேறு ஏதாவது ஸ்பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் ஆர் த திங்ஸ் யூ சப்போஸ் டு ஃபர்னிஷ் இன் செக்ஷன் 139 Clause 6 அலாங் வித் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தோம். வாஸ் ஆஸ்ட் இன் CA இன்டர் ஃபார் 4 marks. இது தியரியில் சின்னதாக வரும், அதை சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் எல்லா தியரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். Now we'll jump on to 139 Clause 9. நீங்கள் ஃபைல் பண்ண அந்த ரிட்டர்ன் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னால் இருக்கா அப்படின்னா இருக்குது, டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் சொல்லலாம். ஸோ உங்களோட ரிட்டர்ன் தப்பு சார் அப்படின்பாங்க. எப்போ தப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த கீழே சொல்லப்பட்ட அந்த 4 விஷயங்கள் நடக்கும்போது தப்புன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் நாட் ப்ராப்பர்லி ஃபைல், நாட் ப்ராப்பர்லி ஃபைல். ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லாமல் சில பர்டிகுலர்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் நாட் ப்ராப்பர்லி ஃபைல்டுன்னு அர்த்தம். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் அண்ட் பேமெண்ட் நாட் அட்டாச்டு. நீங்கள் கட்டின டேக்ஸ், நீங்கள் வந்து சார் நான் வந்து கட்ட வேண்டிய டேக்ஸ் 40,000 ரூபாய் சார் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் 40,000 எப்படி அரைவ் பண்ணீங்கிறதுக்கான கம்ப்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ் ப்ரூஃப் கொடுக்கலனாலும், அல்லது அந்த 40,000 ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்க அப்படிங்கிறதுக்கு சலான் உங்ககிட்ட இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட்டுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை டிஃபெக்டிவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் செக்ஷன் 44AB படி என்னுடைய அக்கௌண்ட்ஸை கம்பல்சரி ஆடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அப்படி ஆடிட் பண்ண அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலான்னு டிஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே சமயத்தில் அட்டாச் காப்பீஸ் ஆஃப் பேங்க் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் மெயின்டைன், நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ண ஒரு காப்பியை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். இப்படி இந்த 4 விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிட்டர்ன் சப்மிட் பண்ணது டிஃபெக்டிவ்னு சொல்லி எடுத்துக்காம போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த அசஸிங் ஆஃபீஸர் வில் இன்டிமேட் த அசஸி and give the time limit for rectify. இந்த சமயத்தில் அசஸிங் ஆஃபீஸர் சொல்கிறது தப்பாயிடுச்சு கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணி அனுப்பணும். தி assessor fail to rectify ஆக இருந்தால் அது invalid return சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. I hope so you could now understand section 139 Clause 9 பார்த்தோம். Now 139A, 139A, section 139A, PAN, permanent account number. இங்கே பாருங்க, உங்களுடைய மெயில் ஐடியை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும். நீங்கள் அவுட் பாக்ஸ் யார் யாருக்கு அனுப்புனீங்களோ எல்லாத்தையும் பார்க்க முடியும். எஸ் ஆர் நோ? அது மாதிரி பேன், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுக்கு பணம் அந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி பணம் வந்துச்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் தரமாட்டேன்னு சொன்னால் அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பேன் அண்ட் ஆதார் லிங்க்டு அப்படின்னா அந்த பேனை வச்சு அவங்க என்ன பண்ணிடலாம், வாட் இஸ் த அமௌண்ட்டு
came as an inflow to your account அப்படிங்கிறத உங்களால் எடுத்துட முடியும். they can simply pick, அவங்களால எடுத்துட முடியும். அதே மாதிரி என்னென்ன ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன ஸ்பெண்டிங், டீ கடைக்கு போனீங்க செலவு பண்ணீங்கன்னா அதெல்லாம் ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சர்டன் ஸ்பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்பெண்டிங் நீங்கள் பண்ணும்போது யார்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பெண்டிங் பர்பஸுக்காக கன்சிடரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ரெசிபியன்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்கள் பேன் நம்பர் கொடுத்தா தான் சார் நான் வாங்கிக்க முடியுமா. இப்போ ஐ ஜஸ்ட் பர்ச்சேஸ்ட் ஏ கார்டு, தென் இமீடியட்லி தே ஆஸ்க்ட் மீ டு சப்மிட் மை பேன் நம்பர். அதே மாதிரி நான் ஏசி வாங்கினேன், சென்டருக்காக ஏசி வாங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, சென்டருடைய பேன் நம்பர் வேணும்ட்டாங்க. ஸோ அப்போ சென்டருடைய பேன் நம்பர் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ ஃபர்ம். ஸோ சென்டர்ஸோட பேன் நம்பர் கொடுத்தாக்க அந்த பேன் நம்பர் வச்சு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா அவனுக்கு எவ்வளோ இன்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி அசஸ் பண்ணுறத இந்த பேன் வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேன் எங்கெங்கே கோட் பண்ண வேண்டியது இருக்குது, எப்பப்போ கோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி முதல் யார் அப்ளை பண்ண போகிறாங்க, அப்புறம் யாரெல்லாம் எந்தெந்த டிரான்சாக்ஷன் கோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்ப்போம். The following person apply to the assessing officer if the person has no PAN. Okay, PAN இல்லைன்னா இது அப்ளை பண்ணும். யாரு டோட்டல் இன்கம் யார் யாருக்கெல்லாம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எக்ஸீட் ஆகுதோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகே, அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஆர் பிஜிபிபி பண்ணுறவங்க அவங்களுடைய டேர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிட்ஸ் 5 லட்சம் ரூபாய் தாண்டுற மாதிரி இருந்தால் இல்லை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அவங்க பேன் அப்ளை பண்ணியிருக்கணும். இது பிஜிபிபி. ஓகே, எவரி பர்சன் பீங் ஏ ரெசிடென்ட்டாக இருக்கும்போது 2 லட்சத்துக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தானே, 2 லட்சத்துக்கு மேலே போயிடும்னு எதிர்பார்த்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்ளை பண்ணிடணும். எவரி பர்சன் பீங் ஏ ரெசிடென்ட் அதர் தென் இண்டிவிஜுவல் விச் என்டர்ஸ் இன் இது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை மீன் பண்ணுறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு சாப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில், அதுக்கான பேமெண்ட் வந்து 3 லட்ச ரூபா போகுதுன்னா அவங்க கட்டாயமாக வந்து என்ன வச்சுருக்கணும், பேன் நம்பர் வச்சுருக்கணும். அதர்வைஸ் they have to apply. Every person who is managing director, partner, trustee, other founder, karta, okay, இவங்கெல்லாம் பிஜிபிபியில் இருக்கும்போது so they have to apply for PAN and they need to keep the PAN. ஸோ இவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லைனா பேன் வச்சுருந்துருக்கணும், ரைட்? இல்லைனா அவங்களால இதை பண்ண முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் டோட்டல் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எக்ஸீட் ஆகுதோ அவங்க, பிஜிபிபி இன்கம் 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்க, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் 2 லட்சத்துக்கு மேலே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் டைரக்டர், பார்ட்னர், ட்ரஸ்டி, ஆதர் ஏதாவது ஒரு பிரின்சிபல் கேடரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க யூ நீட் டு ஹேவ் த பேன் நம்பர், ரைட்? என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் பேன் நம்பர் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். மோட்டர் வெஹிக்கிள் அதர் தென் 2 வீலர். ஓகே, மோட்டர் வெஹிக்கிள் அதர் தென் 2 வீலர், நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க, பேன் நம்பர் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கார் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு போயிடும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பேன் நம்பர் வேணும், கார் வாங்கினாக்க பேன் நம்பர் வேணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் வேணும். ஓகே, அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணாக்க உங்கள்கிட்ட பேன் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், வாங்கணும் ஷேர்ஸ்ன்னு சொன்னால் யூ நீட் டு மெயின்டைன் தி டிமேட் அக்கௌண்ட். அப்படி டிமேட் அக்கௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க பேன் வேணும். ஸோ மோட்டர் வெஹிக்கிள் வாங்குறதா இருந்தாலும் பேன் வேணும், பேங்கிங் கம்பெனிஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் வேணும், டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அப்ளை பண்ணும்போதே பேன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்பயும் பேன் நம்பர் வேணும். எதுக்கு எவ்வளோ விஷயத்த கேட்குறேன்னா, எக்ஸாம்பிள் இப்போ எத்தனை முறை கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, கோட் எனி 4 or 5 situations where PAN number is mandatory அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் 4-5 9மே தேவையில்ல, ஒரு 4-5 மைண்டில் வச்சுக்கணுங்கிறதுக்குன்னா ஒவ்வொன்றா பேசிட்டு வரேன், சரிதானே? ஸோ 5th one, following payment in excess of 50,000 at any one time. ஓகே, ஒரே நேரத்தில் 50,000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணிங்கன்னா ஓகே, எது ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பில் பை கேஷாக கொடுத்தா, அக்கௌண்ட் பே செக் மூலமோ கிரெடிட் கார்டு மூலமாவோ இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா தேவையில்லை. ஒரு ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணிங்கன்னா பர் டே வந்து த டேரிஃப் மேபி அரௌண்ட் 5,000 to 10,000 வரலாம். நீங்கள் ஒரு 5 days அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க, இல்லைன்னா 3 days ஸ்டே பண்ணிட்டு ஃபுட் அது இதுன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீங்க, அவைல் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக the bill will be around 50 or 55,000 rupees வந்துடும். அதை நீங்கள் கேஷாக கொடுத்தால்
கிரெடிட் கார்டில் ஸ்வாப் பண்ணி டெபிட் கார்டில் கொடுத்து இல்லை நெஃப்ட் மூலமாக பண்ண தேவையில்லை. பட் கேஷாக கொடுத்தால் அந்த ஹோட்டல் இன்சார்ஜ் வில் கலெக்ட், ஹோட்டலர் வில் கலெக்ட் பேன் நம்பர் ஃப்ரம் யூ. ட்ராவல் டு எனி ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தால் எக்ஸப்ட் ட்ராவல் டு பில்கிரிமேஜ் பிளேசஸ் ஆர் நெய்பரிங் கண்ட்ரி. ஓகே, அது தவிர வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரி போகும்போது பை கேஷாக கொடுத்தீங்கன்னா பேன் நம்பர் மஸ்ட். 50,000 மேலே இருந்தாலே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் பேன் நம்பர் வேணும். வென் த பர்ச்சேஸ் வேல்யூ இஸ் மோர் தென் 50 அண்ட் டிபென்ச்சர்ஸ் வாங்குறதா இருந்தாலும், ஆர்பிஐ அக்வைரிங் பாண்ட்ஸ், ஆர்பிஐயோட பாண்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, பேங்கிங் கம்பெனி ஆர் கோஆபரேட்டிவ் பேங்கோடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க பை வே ஆஃப் கேஷாக இருந்தாலும், அண்ட் பேங்க் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் பேங்க் டிராஃப்ட், டிடி எல்லாம் வாங்குறீங்களே, பே ஆர்டர்ஸ் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்பயும் பேன் நம்பர் மஸ்ட்டு. அண்டு டைம் டெபாசிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 1 lakh, 5 lakhs or more in a year. 50,000 கிடையாது, இது வந்து 5 lakhs and more ஆக இருந்துச்சுன்னா you have to come under this case. ஓகே, ஐ வரும்போது பேங்க் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் 1 or more prepaid payment instruments, draft, pay order, etc. Okay, bank for purchase of 1 or more prepaid payment instruments, அதுக்கும் நமக்கு பேன் வேணும். LIC premium in excess of 50,000 in aggregate for a year, ஒரு வருஷத்துல 50,000 மேல LIC premium கொடுக்குறீங்கன்னா அப்பயும் பேன் நம்பர் மஸ்ட். ஸோ இந்த கேசஸ் எல்லாம் நமக்கு பேன் தேவைப்படுது. அதே சமயத்தில் a contract of a value exceeding 1 lakh for sale, ஒரு செக்யூரிட்டிஸ் வாங்குறது விற்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நாட் இந்த டிமேட் ஃபார்ம், உங்கள் கையில் இருக்கிற ஷேர்ஸை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவுட் ஆஃப் த நார்ம்ஸ், மீன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ள பையிங் அண்ட் செல்லிங் பண்ணாலும் யூ ஹேவ் டு கோட் யுவர் பேன். ஓகே, அன்லிஸ்டட் ஷேர்ஸ், அது லிஸ்ட் ஆகாத ஷேர்ஸ், அதையும் நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதா இருந்தால் பேன் நம்பர் கோட் பண்ணியிருக்கணும். இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்குறீங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேலேன்னு சொன்னால் அப்பையும் பேன் நம்பர் மஸ்ட்டு. ஓகே, சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் எக்ஸிடிங் 2 lakhs, 2 லட்சத்துக்கு மேலே குட்ஸு சர்வீசஸ் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க. அதான் நான் சொல்றேன், ஜுவல்லரி கடையில் போய்ட்டு நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே ஏதாவது ஒரு நகை வாங்கினீங்கன்னா பேன் நம்பர் கொடுக்காமல் உங்களால் வாங்க முடியாது. இது எதுவானாலும் இருக்கலாம், எங்கே போனாலும் சரி. நீங்கள் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு வேணுங்கக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் அண்டு ஏசி மாடர்ன் கேஜெட்ஸோட ஒரு ரூம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க, அது 3 லட்சம் 4 லட்ச ரூபாய் வரும். அப்படி அது வாங்கும் போதும் பேன் நம்பர் மஸ்ட். இன் தீஸ் சினாரியோஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு கோட் யுவர் பேன் நம்பர், எல்ஸ் இட் வில் பி ட்ரபிள் ஃபார் யூ. ஸோ 139A வந்து யாரெல்லாம் பேன் நம்பர் வச்சுருக்கணும், எப்பெல்லாம் அந்த பேன் நம்பர் கேட்பாங்க, கொடுக்க வேண்டியது இருக்குங்கிற லிஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் எத்தனை முறை கேட்குறாங்க பாருங்கள். Very often you can expect the questions from this particular heading. இதில் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல அரௌண்ட் 3 to 4 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆக்ரிகேட் வரும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இது சார் இதானே விட்டு போயிடாதீங்க, ஒரு தியரி தான், நான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஒரு போரிங் மாதிரி இது என்னோட ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ண முடியாது, பெருசாக ஒன்றும் கதையும் பேச போகிறதில்ல. பட் வாட் யூ ஹேவ் டு டூ, மெமரைஸ் அண்ட் ஹேவ் த நாலேஜ் ஓவர் திஸ், ஸோ தட் அட்லீஸ்ட் 3 or 4 மார்க்ஸ் வரும்போது உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த டாப்பிக்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் 3 to 4 மார்க்ஸ் இருக்கும். தட் வில் ஹெல்ப் யூ டு கிராஸ் தி ஆக்ரிகேட். Now 139AA பேனுக்கு பிறகு இப்போ AA என்னது, ஆதார் வந்துருச்சு. ஸோ யூ ஹேவ் டு கோட் த ஆதார் நம்பர் ஆல்சோ. ஓகே, ஆதார் நம்பர் ஆல்சோ யூ கேன் கோட். கிளியர்? மேண்டட்டரி கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர் எப்பெல்லாம் நம்ம ஆதார் நம்பர் கோட் பண்ணணும்? For applying for allotment of PAN and submission of return of income. PAN அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை அலாட்மெண்ட் ஆகணும்னா இப்போ ஆதார் வேணும். ஆதார் இல்லாமல் PAN வராது. இனிமேல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக PAN அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆதார் வேணும். அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சப்மிட் பண்ணும்போது ஆதாரும் கொடுத்தாகணும். சரியா? இட்ஸ் நாட் ஒன்லி PAN இருந்து தான் நீங்கள் உள்ளார போயிருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேமெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பேன் வந்துடும். இப்போ வந்து வேறு வழியில் ஆதாரையும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ மேண்டட்டரி கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர். ஓகே, அண்டு என்ரோல்மெண்ட் ஐடியாவது தேவை. எப்போ அப்படின்னு சொன்னாக்க இன்னும் ஆதார் நம்பர் அலாட் ஆகலை, பட் நான் ஆதார் போய் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணோன்னா எடுத்தோன்னே ஒரு நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, அது பேர் என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. So you are not receiving the Aadhaar number, but you have enrolled for generating Aadhaar number. Na sila samay adha code panna vendiyadhu irukku. Where the Aadhaar number is pending. Okay, this is second case. For example,
நான் எக்ஸாக்டாக 31st மார்ச் அன்னைக்கு எனக்கு சடனாக ஒரு இன்கம் வந்துச்சு 5 lakhs. 5 lakhs வந்துச்சுன்னா உடனே நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணோம். இது வரைக்கும் நான் டேக்ஸ் பேரே கிடையாது. லாட்ரியில் 5 வருஷம் வந்துச்சு. இப்போ நான் டேக்ஸ் பே பண்ணோம். ஆதாரும் கிடையாது, பேனும் கிடையாது. என்ன பண்ணுறது? தென் பேன் அப்ளை பண்ணி ஆகணும். ஆதாரே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? ஆதாரம் இல்லையா? போயிட்டு உடனே ஆதார் அப்ளை பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி கிடைக்கும், அதையாவது நீங்கள் கோட் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். தேர்ட், PAN number allotted deemed to be cancelled in case of failure to intimate ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் நீங்கள் கோட் பண்ணல, ஆதார் லேட்டஸ்ட்டாக வந்தது. நான் பேன்லாம் அப்ளை பண்ணி 20 வருஷம் ஆயிடுச்சு. ஐ ஹேட் அ பேன் ஃபார் சின்ஸ் 20 years. பட் ஆதார் நம்பர் வந்து லேட்டஸ்ட் இல்லையா? ஒரு ஆதார் நம்பர் மேபி அரௌண்ட் 70-80 years தான் என்கிட்ட இருக்குது. ஸோ 20 years முன்னாடி நான் பேன் வச்சுருக்கிறேன். பட் ஆதார் நம்பருக்கு கான்செப்ட் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கணும். ஆதார் நம்பர் எங்கிட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய ஆதாரை கோட் பண்ணலன்னா the PAN number allotted is also invalid. அதுவே invalidன்னு சொல்லிடுவாங்க. So this is the case, right? This provision does not apply. இது எங்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு சொன்னாக்க, அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயா இருந்தால் அவங்களுக்கு இந்த ஆதார் தேவை இருக்காது. நான் ரெசிடென்ட்டுக்கு தேவை இருக்காது. நான் ரெசிடென்ட் கிட்ட என்ன இருக்காது? ஆதாரே இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு இருக்காது. 80 years or more இருந்தால் அவங்களுக்கு ஆதார் தேவையில்லை. நாட் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் சிட்டிசனுக்கு எப்படி ஆதார் கிடைக்கும்? ஸோ நான் சிட்டிசனுக்கு, நான் ரெசிடென்ட்டுக்கு, நான் சிட்டிசனுக்கு ஆதார் கிடைக்காது. நான் ரெசிடென்ட்டுக்கு இந்தியாவில் வந்து செட்டில் ஆகும்போது தான் கிடைக்கும். அது வரைக்கும் அவர்கிட்ட ஆதார் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயாவில் கிடையாது. 80 yearsக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடையாது. ஸோ 139 AA. The 139 AA is dealing with Aadhaar number quoting. 139 B. 139 B வந்து tax return preparer. Okay, preparer. So where audit is not required, but ஒரு லேமன் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தெரியல சார். ஒரு ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போனால் he charges more. ஓரளவுக்கு அது தெரிஞ்சவங்க எனக்கு பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால், the semi-qualified people may do this. They are called as tax return preparers. Okay, so they can also render this services. உங்களுக்காக நான் ஃபைல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஓகே, இவங்க யார் அப்படின்னு பார்ப்போம். The CBDT may notify specific persons to file ROI through TRPs. Tax return preparers மூலமாக நீங்கள் ஃபைலிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு CBDT நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க? assist the persons furnishing the return in a manner that will be specified in the scheme. இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்கீமோ இல்லை ROI அந்த சிபிடிடி என்ன ஸ்கீமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறீங்களோ அந்த ஸ்கீமில் கொடுக்கணும். அதில் அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்ஸ் அவருடைய சிக்னேச்சரை போடலாம், அவருடைய நம்பரோட. இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் சிஏ பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் கோட் பண்ணணும் எல்லா இடத்துலையும். அது மாதிரி டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க சைன் பண்ணி they will help the others to file the returns of income for them. Tax return preparer can be individuals. அவங்க யாராக இருக்கலாம்? இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அதர் தென் யாராக இருக்க முடியாது? ஷெட்யூல் பேங்க் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது, லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்க முடியாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்க முடியாது. ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர் இல்லை, அவங்க மெயின் ரிட்டர்ன்ஸ் அவங்க தான் ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ தே நீட் நாட் பி ஏ டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர் சார். அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வராது. அதர் தென் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் கிளாஸாக இருந்தாலும் அவங்களும் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேராக இருக்க முடியாது. ரைட், அது என்ன சார்? ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆஃப் பர்சன். ஓகே, who is required to file ROI other than a company or a person whose accounts are required to be audited. அதாவது ROI ஃபைல் பண்ணக்கூடிய ஆளுங்க other than a company or a person. ஓகே, or a person அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து 44AB மூலமா ஆடிட் பண்ண வேண்டியதாக இருந்தால், ஓகே, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஆடிட் பண்ணக்கூடாது, டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரராக இருக்க முடியாது. மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெக்வைர்ட் டு ஃபைல் ROI அதர் தென் எ கம்பெனி ஆர் எ பர்சன். ரைட், ஹூஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரெக்வைர்ட் டு பி ஆடிட்டட். ஆடிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, ஓகே, they are called as specific class of person. என்னுடைய அக்கௌண்ட்ஸே நான் ஆடிட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நான் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரருக்கு போக முடியாது. அது தென் யார்? கம்பெனியை பற்றி பேசல, ரைட்.
அந்த ஸ்கீம் வரும்போது ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் மேனர் பீரியட் ஆஃப் டிஆர்பிஸ் ஆர் ஆத்தரைஸ்ட், எத்தனை வருஷம் அவங்க டிஆர்பிஸாக இருக்க முடியும் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர்ஸாக, அவங்களுடைய ஆத்தரைசேஷன் எப்போ கேன்சல் பண்ணலாம், இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிபிடிடி மூலமாக. எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிஆர்பி என்ன, கோட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாமே அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் யூ, த டிஆர்பி ப்ரொவைட்ஸ் தெம். நீங்கள் ஈவன் யூஜி பண்ணியிருக்கிறீங்க, பிகாம் பண்ணியிருக்கிறீங்க, சார் ஷல் ஐ அப்ளை ஃபார் டிஆர்பி, அஃப்கோர்ஸ் யூ கேன் அப்ளை த டிஆர்பி இன் த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம் அண்ட் யூ கேன் பி அ குவாலிஃபைட் டிஆர்பிஸ். நீங்கள் வந்து ஃபைலிங் ஆஃப் ரிட்டனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆடிட் பண்ண முடியாது, யூ கேன் டூ த திங். ஒன்ஸ் யூ குவாலிஃபை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அஃப்கோர்ஸ் த டிஆர்பி வில் நாட் பி யூஸ்ஃபுல் அட் ஆல். ஈவன் த ப்ரொஃபஷனல்ஸ் யூ கேன் ஹேவ் த ரைட்ஸ் டு சைன். அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவை இருக்காது டிஆர்பிஸ், ரைட்? ஸோ அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டகரி ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ தென் வி மூவ் ஆன் செக்ஷன் 139C, annexureless ரிட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, டிஃபெக்டிவ் ரிட்டன்ல பார்த்தோம். நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணும்போது அதுக்குரிய ரெக்வைர்டு பர்டிகுலர்ஸ் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிட்டர்ன்ஸ் வில் நாட் பி குவாலிஃபைட் ஆர் டிஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் சப்மிட் பண்ணுறதுக்கு சில சமயம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தட் வில் கம் அண்டர் annexureless return. CBDT make rules providing for a class or class of persons who shall not require and furnish certificate like audit report தேவையில்லை, டாக்குமெண்ட் ஆர் ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் annexureless, அட்டாச்மெண்ட் இல்லாத ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் அதோடைய அட்டாச்மெண்ட் லைக் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ் வேல்யூ, ஆடிட் பண்ண வேண்டியதாக இருந்தால் ஆடிட் ரிப்போர்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ரிட்டர்ன் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஆனால் செக்ஷன் 139C வந்து எகெயின்ஸ்ட் தட் ஒன் வேர் annexureless ரிட்டர்ன் நீங்கள் annexures கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சிபிடிடி ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. empowered CBDT to make the rules for the following. ஓகே, யார் இதை பண்ணலாம்? furnish their ROI compulsorily computer readable மீடியாவில் கொடுங்க. அட்டாச்மெண்ட்டை கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் மீடியா ரீடபிள் ஃபார்மில் கொடுங்க, அட்டாச்மெண்ட்லாம் கொடுங்க. அனெக்ஷர் கொடுக்காதீங்க, எல்லாம் ஆன்லைனில் ஃபைலிங் பண்ணுங்கள். ஃபைலிங் பண்ணும்போது அதில் கேட்குற டீட்டெயில்ஸும் நீங்களே அப்லோட் பண்ணிட்டே வந்துடுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி எவ்ரிதிங் வில் பி ஓவர் தேர். ஸோ அனெக்ஷர் வில் நாட் பி ரெக்வைர்ட். ஓகே, அண்ட் எலக்ட்ரானிக்லி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது எப்படி சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஃபார்ம் ஸ்டைல்லாம் கொடுத்துருப்பாங்க. தட் யூ கேன் ஃபாலோ. ஓகே, CBDT may require the persons who are not required to attach any documents along with the ROI to furnish such documents whenever required. நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போ தேவையில்லை. பட் நான் 139Dல அசஸிங் ஆஃபீஸர் டவுட் வருது, இந்த அட்டாச்மெண்ட்டில் இது இருந்தால் நம்ம வெரிஃபை பண்ணலான்னு அசஸிங் ஆஃபீஸர் நினைக்கிறார். உடனே சார் அந்த அக்கௌண்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாமே ஃபைலிங் தான். ஃபைலிங்கில் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறதில்ல, டேரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரானிக் ரீடபிள் மீடியாவில் ஃபீட் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்லோட் ஆகிடுது. அசஸிங் ஆஃபீஸர் டவுட் வந்துருக்கு, இது வெரிஃபிகேஷனுக்கு உங்ககிட்ட இருந்து இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தட் வில் கம் அண்டர் annexureless return. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் யார் சைன் பண்ண வேண்டியது இருக்குது? ஒரு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிங்கன்னா சைன் பண்ணோமா இல்லையா? அப்போ யார் சைன் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ செக்ஷன் 140 சைனிங் சிக்னேட்டரி. சில சமயம் இதுலேயும் சிங்கிள் மார்க் கொஸ்டின்ஸ், ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துருதுப்பா இதில். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க கேர்ஃபுல்லாக. ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி இது. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் யார் சைன் பண்ணணும்? மேனேஜிங் பார்ட்னர் பண்ணணும். கம்பெனி இருந்தால் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லை MD யார் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணணும். அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 140 சொல்லியிருக்கிறாங்க. சிக்னேட்டரி டு த ரிட்டர்ன். இண்டிவிஜுவலுடைய ஃபைலிங்காக இருந்தால் ஹிம்செல்ஃப் அவரே பண்ணணும். பட் அவர் அவுட் சைட் இந்தியாவாக இருந்தால் ஆத்தரைஸ்டு பர்சன் பண்ணலாம். இன்கெப்பாசிட்டேட்டடாக இருந்தால் கார்டியன் பண்ணலாம். incapacitated because of the age or lunatic. Okay, mental illness. Okay, lunatic இருக்கிறார், அவரால் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னால் அவருடைய கார்டியன் கையெழுத்து போடலாம். ஸோ டைரக்டாக அவரே பண்ணலாம். ஃபாரின்ல இருக்கும்போது ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணலாம். இன்கெப்பாசிட்டேட்டடாக இருந்தால் கார்டியன் பண்ணலாம்.
ஹஃபா இருந்தால் கர்த்தா, கர்த்தா இந்த நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா எனி அடல்ட் மெம்பர்ஸ் கேன் சைன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கர்த்தா இஃப் கர்த்தா இஸ் நாட் இன் இந்தியா ஆர் இன்கெப்பாசிட்டேட்டட். அண்ட் கம்பெனியாக இருந்தால் யார் சைன் பண்ணணும்னா எம்டி. ஓகே, இஃப் நாட் அவைலபிள் அப்படின்னு சொன்னால் எனி டைரக்டர். இன்கேஸ் நான் ரெசிடென்ட் கம்பெனி அப்படி இருந்தால் எ பர்சன் ஹோல்டிங் எ பிஓஏ. ஓகே, ஸோ கம்பெனியாக இருந்தால் யார் யார் ஃபஸ்ட்டு எம்டிப்பா. ஆனால் எம்டி நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறார் அப்படியா அப்படின்னா எனி டைரக்டர் ஓகே சைன் பண்ணியிருக்கலாம். அதே சமயத்தில் கம்பெனி நான் ரெசிடென்ட் இங்கே ஆப்ரேட்டே ஆகலை, இங்கே வந்து செகண்ட் லெவல் பீப்புள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி இது சைன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம். who is called the holder of power of attorney, POA holder, power of attorney holder. அப்புறம் கம்பெனி திவாலே ஆயிடுச்சு, எப்படி எல்லாம் அந்த விஷயத்தை அந்த லாக்கெல்லாம் போட்டு யார்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டில் சரண்டர் பண்ணியாச்சு, இப்போ லிக்விடேட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா now it is in the hands of the liquidator. ஸோ அவர் சைன் பண்ணுவார் until it is closed. லிக்விடேட்டர் ஓகே, லிக்விடேட்டர் சைன் பண்ணுவார். கம்பெனி திவால் ஆகிடுது. அப்போ கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணிடுறது, அந்த கம்பெனி யார்கிட்ட போயிடும், லிக்விடேட்டர் கையில் போயிடும். இப்போ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இருந்துச்சு, ரிலையன்ஸ் கம்பெனி அனில் அம்பானி வாஸ் த மேனேஜிங் டைரக்டர். when it got collapsed, now it is liquidated. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனியை சரண்டர் பண்ணாங்க. சரண்டர் பண்ணோன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டு வந்து என்ன பண்ணிட்டார், ஒரு அட்வொகேட்டை வந்து லிக்விடேட்டர்னு அசைன் பண்ணிட்டு இதை லிக்விடேட் பண்ணுறதுக்கு டிசால்வ் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாச்சு. இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க லிக்விடேட்டர் கிட்ட தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த கம்பெனிக்கும் நம்ம ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா லிக்விடேட்டர் கிட்ட இருக்கு. ஸோ எம்டி டைரக்டர் இன் நார்மல் கேஸ், நான் ரெசிடென்ட் அந்த பிஓஏ, லிக்விடேட் ஆகக்கூடிய கம்பெனியாக இருந்தால் லிக்விடேட்டர் வில் டேக் கேர் ஆஃப் தட். நெக்ஸ்ட், ஃபர்மாக இருந்தால் மேனேஜிங் பார்ட்னர், இஃப் நாட் அவைலபிள் எனி பார்ட்னர். லோக்கல் அத்தாரிட்டியாக இருந்தால் பிரின்சிபல் ஆஃபீஸர், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், யார் ஹெட்டோ அவர். எனி அதர் கேஸாக இருந்துச்சு, வேற ஏதாவது கேஸ் இருந்தால் எந்த மெம்பர் வேணாலும் பண்ணியிருக்கலாம். எல்எல்பியாக இருந்தால் டெசிக்னேட்டட் பார்ட்னர், ஓகே, அவரால் சைன் பண்ண முடியலன்னா எனி பார்ட்னர். ஏஓபியாக இருந்தால் தெர் இஸ் நோ பார்ட்னர், அதனால எனி மெம்பராக இருக்கலாம். ஆர் த பிரின்சிபல் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்கலாம். பார்ட்னர்ங்கிற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணல. ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன், இட்ஸ் நாட் பார்ட்னர், ஸோ எனி பர்சன் கேன் சைன். ஓகே, written not signed as per section 140 of the act is treated as void ab initio. நீங்க இந்த சைன் இல்லனா ab initio, since the beginning itself it is not taken for the verification, signing must அப்படினா இது எடுக்க மாட்டோம். ஸோ சிஏ இன்டர்ல 2-3 முறை கேட்டிருக்கிறாங்க. சிஎம்ஏல கூட லேட்டஸ்ட்ல வந்து who is authorized signatory in the case of கம்பெனி அண்டர் லிக்விடேஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டாக்க லிக்விடேட்டர் சொல்லணும். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஒன் அண்டர் செக்ஷன் 140 ஹூ இஸ் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? நவ் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 140A, செல்ஃப் அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட், ஓகே, உங்களுக்கு தான் அசஸ் பண்ணுறதெல்லாம் யார், அசஸிங் ஆஃபீஸில் நீங்கள் தான் அசஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் இதுதான் சார் இன்கம் சொல்லிட்டு நீங்கள் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. டவுட் வரும்போது தான் அசஸிங் ஆஃபீஸர் வில் கம் ஃபார் ஹிஸ் ஓன் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். இது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். ஓகே, assessee he himself assesses, right, and pays the tax. So assessee is required to pay tax before due date of filing of return. Due date of filing of return க்கு முன்னாடியே நம்ம tax பே பண்ண வேண்டியது இருக்கு. லைக் அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸும் பே பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் சப்ஜெக்ட், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது இவரே கட்டிடுவார். இவரே கட்டுறாருன்னா அசஸிங் ஆஃபீஸருக்கு நம்ம டைமே கொடுக்கலையே, அவர் சொல்கிறதுக்கு நாள் ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம கட்டாமல் இருக்க முடியும், நாமளே அசஸ் பண்ணி கட்டிடணும். Okay, if there is short payment, then the amount so paid is first adjusted towards fee, right? Okay, so இது மாதிரி தானே அசஸ் பண்ணி கட்டணும். அப்படி கட்டக்கூடிய டேக்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா, ஏதாவது ஃபீஸ் பெனால்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்காக கட்டினதாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் நம்ம டேக்ஸுக்காக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீஸ், நீங்கள் கட்டுற டேக்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் வந்து ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஃபீஸ் பெனால்ட்டி இருந்தால் அதுக்காக ஃபஸ்ட்டு போயிடும். அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். லாஸ்ட்டு நீங்கள் கட்டின அமௌண்ட்டு டேக்ஸுக்கு எடுத்துப்போம். அப்போ ஷார்ட் பெய்டாக இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வில் பி மென்ட் ஃபார் த ஷார்ட் பெய்டு டேக்ஸ்ன்னு தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த அசஸ்மெண்ட்டை நீங்களே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அசஸிங் ஆஃபீஸர் வேல்யூ பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குள்ள 4 ஆயிடும். தென் அன்வான்ட்லி தெர் வில் பி பெனால்ட்டி வில் பி லெவியபிள். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ் மஸ்ட் அண்டர் செக்ஷன் 140A. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சாப்டர் இஸ் ஓவர் வித் திஸ். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நவ்
அந்த இந்த ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்லாம் ஃபார்மேட்டே அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. ஸோ வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 8 ஃபார்ம்ஸ் ஹியர். ITR 1 வந்து யாருக்குன்னா இண்டிவிஜுவல்ஸ், சேலரி இன்ட்ரெஸ்ட் தவிர வேறு எந்த இன்கமும் இல்லாமல் இருந்தால் அவர் ITR 1 சிம்பிள் சேலரி மட்டும் ஃபீட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டு மட்டும் இருந்தால் அவங்க ITR 1 ஃபார்ம் எடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்கள் நேமு, பேன் நம்பர், எக்ஸல் ஷீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ITR ஃபார்மில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம், பேன் நம்பர்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ சேலரி, என்ன டிடக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். ஸோ I'll show that. After a small break, I will show that இந்த ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ITR 2 வந்து இண்டிவிஜுவல் ஹாஃப். அவங்களுக்கு PGBP தவிர மிச்ச எல்லா இன்கமும் இருக்குது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, சேலரி இன்ட்ரெஸ்ட் தவிர கேபிட்டல் கெயின்ஸும் இருக்குது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படியா? அப்போ தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் ITR 2. ஓகே. அதே சமயத்தில் பீங் பார்ட்னர் இன் அ ஃபர்ம் and having proprietary PGBP, not having proprietary PGBP. ஆனால் அவங்க PGBP பண்ணல, ஆனால் ஒரு PGBPயில் இவங்க பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா ITR 3. ஸோ சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்தால் அவங்க ITR 1 ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் ஃபீட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ITR 1. ITR 2ன்னா அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் PGBP டீட்டெயில்ஸே இருக்காது. ஓகே, எது மட்டும்தான் இருக்கும்? இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப்க்குரிய டீட்டெயில்ஸ் தான், மீன்ஸ் மற்ற இன்கம் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபீட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப்க்கு பொருந்தும். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹஃப் அவர் ஒரு ஃபர்மில் பார்ட்னராக இருக்கிறார், ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் PGBP பண்ணல. அப்படியா? அப்போ ITR 3 ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ரொப்பரைட்டரி PGBP இருந்தால் ITR 4. So if you are having any PGBP in your own அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக you have to file the returns as per ITR 4 format. அந்த ஃபார்மேட் எடுத்துக்கணும். firms AOP BOI இருந்தால் ITR 5, கம்பெனிஸ் இருந்தால் ITR 6. இந்த 139 class 4 ABCD லிஸ்ட் பார்த்தோமா இல்லையா? லைக் சேரிட்டபிள், ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி, NPOs, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஓகே, இவங்கெல்லாம் ITR 7 ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் ITR 8. ஓகே, சரி, இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது சைன் பண்ண முடியாது இல்லையா? யூ ஆர் நாட் ஏபிள் டு. ஸோ டாக்குமெண்ட் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறீங்க, உங்கள் பேர் தான் போடுவீங்க, அதில் உங்கள் சிக்னேச்சர் இருக்காது. உங்கள் சிக்னேச்சர் இல்லைன்னு செல்லாதுன்னு நம்ம பார்த்தோம் செக்ஷன் 140. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் தென் இட் வில் நாட் பி அக்செப்டட் சொன்னோம். அப்போ சைனு, அப்போ முன்னாடி இருந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இந்த ஃபைல் பண்ண ரிட்டர்னை வந்து எலக்ட்ரானிக்லி ஃபைல் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு அதில் கையெழுத்து போட்டு அனுப்புவோம். மேனுவலி வில் டூ த சிக்னேச்சர். மேனுவலாக நம்ம சிக்னேச்சர் போடுவோம். ஆனால் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தால் யூ கேன் சப்மிட் ஆட்டோமேட்டிக்லி. அப்படியே மேனுவலாக பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்லி வித்தவுட் டிஜிட்டல் சிக்னேச்சராக இருக்கும்போது நம்ம ITR 5 டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஜிட்டல் சிக்னேச்சராக இருந்தால் அதுக்கு கீழேயே ஒரு சின்ன சிக்னேச்சர் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் பென் ட்ரைவ் மாதிரி இருக்கும், போட்டு ஃபீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்கள் சைன் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அது ஓகே. அப்படி இல்லை அப்படிங்கும்போது டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லைன்னா ITR 5 ஃபார்மில் நீங்கள் சிக்னேச்சரை போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி, ரைட்? ஸோ ITR 1 திரும்ப நான் சம்மரி மாதிரி கொடுக்குறேன். ஸோ ITR 1 வந்து சேலரி இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு. ITR 2 வந்து PGBP தவிர இருக்கக்கூடிய இன்கம் ஃபார் இண்டிவிஜுவல் ஹாஃப். ITR 3 வந்து PGBP இல்லை, நாட் ஹேவிங் PGBP ஃபார் ஹாஃப், ஆனால் பார்ட்னராக இருக்கிற ஒரு ஃபர்மில். அப்போ செமி PGBP மாதிரி இருந்துட்டு ITR 4 வரும்போது ப்ரொப்பரைட்டரி PGBP வருது, ப்ரொப்பரைட்டரி PGBP வருது. அண்டு 5 வரும்போது firms AOP BOI யூஸ் ஆகுது. ITR 6 வரும்போது கம்பெனி. ITR 7 வந்து ட்ரஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வருது. ITR 8 வரும்போது ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். அண்ட் ITR ரோமன் லெட்டர் 5 வந்து வித்தவுட் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும்போது நீங்கள் எலக்ட்ரானிக்கலி சிக்னேச்சரோட நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஃபார்ம் வந்து ITR 5. ஸோ வித் தட் அஃப்கோர்ஸ் செக்ஷன் 139 over. Okay then,
So in the chapter இருக்குன்னா assessment of, is it clear? I think so it is clear. Then I will move on to the assessment of various persons. So I'll give 15 minutes break. We'll meet by 6:20 where assessment of persons, various persons will be started. 6:20 will resume. Political party, electoral trust, cooperative society, AOP and DY concepts நம்ம பார்ப்போம். Section 13A. Section 13A. Shall I continue? Is it audible for you? Yes. Section 13A வரும்போது income for political party, where the political party registered under section 29A of Representation of People Act. அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எவ்வளோ இன்கம், அது எப்படி டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் தி இன்கம் ஃபார் டாக்ஸேஷன் பர்பஸ் ஃபார் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் ஃபாலோயிங் இன்கம்ஸ் ஆர் எக்ஸம்ஷன் ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம் ஆஃப் த கண்டிஷன். அதாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸபிள் கிடையாது, இன்கம் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸபிள் கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்க்ளூடிங் டொனேஷன் நாட் டாக்ஸபிள். என்ன கண்டிஷன் சொன்னால், they have to maintain the books of accounts and their accounts book should be audited and return of income file பண்ணியிருக்கணும். அண்ட் டொனேஷன் கொடுத்தால் 20,000 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் கொடுத்துருந்தால் அவங்களோட நேம் வந்து மறைச்சிருந்தால், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் டோனர், 20,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறவங்களுடைய நேம் அட்ரஸ் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் எக்ஸம்ப்டட். And political party must receive donation of rupees 2,000 and above. 2,000 ரூபாய்க்கு மேலே டொனேஷன் வாங்கினால் அது கேஷாக இருக்கக்கூடாது. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸபிள் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸபிள் கிடையாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் டொனேஷன் வரும்போது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அவங்களுடைய புக்ஸை ஆடிட் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணியிருக்கணும். 20,000 மேலே டொனேட் பண்ண அவங்களுடைய நேமு அட்ரஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 2,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டொனேஷன் வாங்குறா இருந்தால் கேஷாக வாங்கியிருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த வாங்கின டொனேஷன்ஸ் எக்ஸம்ப்டட். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தனியாக எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது, சேலரி கிடையாது, பிஜிபிபி இருக்கும். ஸோ பிஜிபிபி வந்தால் அதுக்கு டாக்ஸபிள் உண்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, 2 ஐட்டம் தான் நமக்கு இதில் டாக்ஸபிள் ஆகுது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. ஒன்று பிஜிபிபி இன்கம், இன்னொன்று வந்து ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ், இன்னொன்று வந்து டொனேஷனாக வாங்கியிருந்தால் 20,000க்கு மேலே வாங்கி நேம் சொல்லலை மறைச்சிருந்தால் டாக்ஸபிள் அந்த இன்கம். அதே சமயத்தில் 2,000 ரூபாய்க்கு மேலே கையில் கேஷாக வாங்கிட்டாலும் டாக்ஸபிள். தட்ஸ் அவ்வளோதான். செக்ஷன் 13A ஓவர். செக்ஷன் 13A இஸ் ஓவர். லெட்ஸ் see an illustration here. In respect of voluntary contribution in excess of 20,000 received by a political party, exemption under section 13A is available where proper details about donations are maintained. So there is no need to maintain a books of accounts னு சொல்றான். True or false? False. 20,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவருடைய நேமும் புக்ஸ் இதுவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸும் இருக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக will be taxable. So இந்த கேஸில் question answer is false. Now the books of account maintained by national political party registered under the Representation of People Act. Representation of People Act ல பண்ணியிருக்கிறாங்க. Okay. For the year ended 31/3/2020 disclose the following receipts. Rent of property let out to a departmental store at Chennai. So rental income என்னது நம்ம எடுத்தோன்னே என்ன பார்த்தோம், income from house property taxable கிடையாது, only PGBP தான் நமக்கு taxable and donation தான். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் இஸ் நாட் டாக்ஸபிள். ரெண்ட் இஸ் நாட் டாக்ஸபிள். இது டாக்ஸபிள் கிடையாது, ஏ டாக்ஸபிள் கிடையாது. கிளியர்? அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் அதர் தென் பேங்க்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் கிடையாது, டாக்ஸபிள் கிடையாது. கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 100%
who have secreted their names. Name மறைச்சிருக்காங்க. 33000 ரூபாய் ஒவ்வொருத்தரும் டொனேட் பண்ணியிருக்காங்க. 20000 ரூபாய்க்கு மேல டொனேட் பண்ணியிருந்தால் அவங்களுடைய நேமும் அட்ரஸும் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். மெயின்டைன் பண்ணதுனால this is taxable. 33 லட்சம் taxable. Contribution at the rate of ₹22 each from 1 lakh members in cash. 22 ஆக 1 லட்சம் பேர் ஆளுநர்கிட்ட வாங்கி இருக்காங்க. பெட்டி நேம் அதுக்காக உங்க நேம் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. exempted. Donation less than 20 is exempted. Net profit of cafeteria run in premises at Delhi PGVP income taxable. அப்ப இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட taxable income எவ்வளவுனா இது ஒன்னு இருக்கு and இது ஒன்னு இருக்கு. PGVP income donation more than 20. இது ரெண்டும் சேர்த்தாக்க 36 lakhs is taxable PGVP. So taxable income for this political party. Clear? Come on. If it is clear now, I will go to the next one. Make it faster. That's all. Clear? Message பண்ணுங்க. Yesterday evening I didn't have the class. You asked me the link. I don't have the class yesterday. Clear? Okay. Now, electoral trust. This is political party. The electoral trust. Electoral trust of இருந்தால் section 13B 13A வந்து political party exemption, 13B வந்து electoral trustக்கு. ரெண்டும் more or less சேமா தான் இருக்கும். உங்களுடைய exemption limit எல்லாம் வேற என்ன provisions ஜாஸ்தி இருக்கு அப்படி பார்ப்போம். Condition for exemption for voluntary contribution received by electoral trust. Okay. At least 95% or more aggregate donation of the current year along with the surplus brought forward is distributed to any political party. Political party க்கு நீங்க distribute பண்ணியிருக்கணும் அவங்களுடைய bettermentக்காக. Function in accordance with the rules made by central government. Central government அது ஆபரேட் பண்றதுக்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது அந்த மாதிரி ஆபரேட் பண்ணியிருக்கணும். 100 ரூபாய் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. 97 ரூபாய் அந்த டொனேஷன்ஸை வந்து நீங்க டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா nothing is taxable. Now, note, only donation income is exempt and other income is fully taxable. Donation income மட்டும் தான் exempt, மிச்சம் எல்லாமே taxable. Electoral trust may receive voluntary contribution from individual who is a citizen of India ல இருந்து வாங்கலாம். Company registered in India வா இருக்கலாம். Or a firm, HUF or AOP being the resident in India வா இருக்கலாம். இவங்ககிட்ட இருந்தா டொனேஷன் வாங்கிருக்கணும். ஃபாரின் கண்ட்ரில இருந்து எலெக்ஷனுக்காக நீங்க டொனேஷன் வாங்குறது prohibited. அப்படி ஃபாரின்ல இருந்து நீங்க டொனேஷன் வாங்குனீங்கன்னா you may be favoring to them னு அறியணும். அப்படி பண்ணக்கூடாதுங்கிறனால அது prohibited. அதுதான் third point. Electoral trusts shall not accept contributions from an individual who is not a citizen of India from any foreign entity. இன்னொரு electoral trustல இருந்து வாங்கக்கூடாது. ஃபாரின் சோர்ஸ் மூலமா வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாக்கா அது வயலேஷன். நீங்க பாட்டுக்கு டொனேஷன் பாகிஸ்தான் கொடுக்குறான்னு வாங்குறாங்க, சைனா கொடுக்குறான்னு வாங்குறாங்க, என்ன அர்த்தம்? ஒன்ஸ் நீங்க பார்ட்டி வின் பண்ணி வெளியே வரும்போது you want to do some favor for the donations given by Chinese people, then automatically you have to sell India like அந்த மாதிரி ஆயிடும். So you have to be double conscious. Clear? This is the main concept. This is the main concept. The electoral trust shall accept contributions only by way of account paycheck மூலமா தான் வாங்கியிருக்கணும். Okay, not in the form of cash. That's all. These are the points you have to keep in your mind. Donation only exempted, all other things will be taxable. Clear? So we have completed the political party electoral trust ரெண்டுமே முடிச்சாச்சு. Then I'll move on to
cooperative society. Okay. Cooperative society. Now, deductions நடத்தும்போது cooperative society நான் தனியாக நடத்துறேன்னு சொன்னேன். I am going to deal that now. அந்த deductions பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய சமயம் பார்த்துறோம். ATP ஓகே, இது மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. ஆப்ரேட்டிவ் ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டினா ATP டிடக்ஷன். 100% deduction is allowed on profit from the following specified activities. கீழே சொல்லப்பட்ட ஆக்டிவிட்டி மூலமாக எந்த அமௌண்ட் வந்தாலும் 100% exempted, not taxable. Okay. Now, once again, cooperative society, purchase for supply of agricultural implements, seeds, livestock, etc. to the members. இவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, பண்ணதை மெம்பர்ஸுக்கு சேல் பண்றாங்க. அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், மெஷின்ஸ், சீட்ஸ், லைஃப் ஸ்டாக்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வாங்கி அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற மெம்பருக்கு மார்ஜினல் ப்ராஃபிட்ல சேல் பண்ணுவாங்க ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதனால வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. கலெக்டிவ் டிஸ்போசல் ஆஃப் லேபர் டு த மெம்பர்ஸ். இவங்க ஒரு பூல் ஆஃப் லேபரர்ஸ் வாங்குறாங்க. லேபரர்ஸ் எந்தெந்த மெம்பருக்கு வேணுமோ அந்தந்த மெம்பருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆளுங்களை அனுப்பிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாற்று நடுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்குறாங்க, அறுவடை பண்ணுறதுக்கு வேணுன்றாங்க, களை பிடுங்கிறதுக்கு வேணுன்றாங்க. ஒரு டீம் ஆஃப் லேபரர்ஸ் வச்சு இவங்களை மொபைலைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஆல்சோ தேர் வில் பி ப்ராஃபிட் பாசிபிள் ஃபார் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, நாட் டாக்ஸபிள். ப்ராசஸிங் வித்தவுட் எய்ட் ஆஃப் பவராக இருந்துச்சுன்னா ஃபார் மெம்பர்ஸுக்கு இது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், இது லேபர் அண்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க உற்பத்தி பண்ண குட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணி தர வேண்டியதாக இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார் எ மீகர் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாக்க அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. 100% எக்ஸம்ப்டட். ப்ரொவைடட் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்படி இருக்கணும், அந்த இது ஆப்ரேஷன் எப்படி இருக்கணும், வித்தவுட் பவர், பவர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுறது, நோ பவர், பவர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் வச்சிருக்கணும். கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் கேரிங் பிஸ்னஸ் டு இட்ஸ் மெம்பர். கிரெடிட் ஃபெசிலிட்டி, லோன் கொடுக்குறாங்க. ஆனால் யாராக இருக்கக்கூடாது, கோஆபரேட்டிவ் பேங்காக இருக்கக்கூடாது. அவன் ஆப்ரேஷனே பேங்கிங்னா அதில் வரக்கூடிய லாபம் அவனுடைய ஆப்ரேஷன், அவனை ஆப்ரேஷன் சார்ந்த லாபம் ஆகிடுது. அதனால அது கிடையாது. மற்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக இருந்துச்சுன்னா அவங்க வாங்கின லோன், அவங்க கட்டுற லோனுக்கு தேவையில்லை. அதனால வரக்கூடிய அந்த லோனுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் will not be taxable at all, fully exempted under section ATP. Now, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்றாங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அப்ப கிடையாது. ஃபிஷிங் ஆர் அலைடு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னு கிடையாது. சப்ளை ஆஃப் மில்க், ஆயில், சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் பை பிரைமரி சொசைட்டி to federal cooperative society, government to local authority or government company to statutory corporation engaged in supplying milk. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சு பல பேர் இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் வளர்க்குறாங்க, ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய மில்க் இங்கே சப்ளை பண்ணுவாங்க, அதை ஆவினுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அமுலுக்கு சப்ளை பண்ணுறாங்க.
ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கோ இல்லை கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிக்கோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனி அவங்களோட இன்டென்ஷன் வந்து சப்ளை மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸாக இருக்கும்போது அவங்க சப்ளை பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி மூலமாக வந்த லாபத்துக்கு 100% டாக்ஸபிள் கிடையாது. டிடக்ஷன்ஸ் உண்டு. டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆஃப் கோடவுன்ஸ் ஆர் வேர்ஹவுஸ். இன்கம் ஆஃப் லெட்டிங் அவுட் ஆஃப் கோடவுன்ஸ் அண்ட் வேர்ஹவுஸ் அஃப்கோர்ஸ் will not come. மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் grown by its member. இந்த மெம்பருக்காக மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக அப்படின்னு சொன்னாங்க, அதனால வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாது. டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அனதர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கும் கிடையாது. ரைட். அது இல்லாமல் மற்ற இன்கம் வந்தால் இதெல்லாம் ஃபுல்லாகவே டிடக்ஷன்ஸ். அது இல்லாமல் அதர் ஜெனரல் டிடக்ஷன். கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் டிடக்ஷன் வில் பி 1 lakh flat. அதர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருந்தால் டிடக்ஷன்ஸ் வில் பி 50,000 flat deductible. அதாவது அதர் இன்கம் ஆக இருந்தால். மேலே சொல்லப்பட்ட 10 ஐட்டம் மூலமா இன்கம் வந்துச்சுன்னா அது ஃபுல்லா எக்ஸம்ப்டட். அது தவிர 11th ஐட்டம்ல ஒரு ஃபிளாட் டிடக்ஷன்ஸ் இருக்கு, அது 1 lakh. So I hope you could understand all these points. With these points now I may move to an illustration. இந்த particular material உங்களுடைய டிடக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்ல நான் சேர்த்திருக்கிறேன். It is available in the deduction chapter itself. Is it okay? One second. Yes. I will now move on to the problem, practical problem for this particular case. அது ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி பிஏன்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 80PA. ஓகே, 80PA அப்படிங்கிறது ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி. விவசாயம் பண்ணுறாங்களே அவங்க தான் இங்கே மெயினாக வராங்க. ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி அப்ளிகபிள் டு ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி டிஃபைன்ட் இன் கம்பெனிஸ் ஆக்ட். அவங்களுடைய டேர்ன் ஓவர் 100 கோடி ரூபாய் கீழே இருக்கணும். ப்ராஃபிட் ஃப்ரம் எலிஜிபிள் பிஸ்னஸாக இருந்தால் அவங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இவங்களுடைய மெயின் வந்து என்ன, ப்ரொடியூசர்னா ப்ரொடக்ஷன் இது பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க தான் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி. டேர்ன் ஓவர் 100 கோடிக்குள்ளார இருக்கணும் அந்த கம்பெனிக்கு. அவங்களுடைய வேலை வந்து என்னவா இருக்கணும்னா மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸாக இருக்கணும். மெம்பர்ஸ் வளர்த்த விவசாய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுற வேலையாக இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வேணுக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட் சீட்ஸ் லைஃப் ஸ்டாக்ஸ் வாங்கி கொடுக்குறவங்களா இருக்கலாம். இல்லை அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ யார் யார் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது அண்டு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறவங்க அல்லது ப்ராசஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ டிடக்ஷன்ஸ்னா 100% வில் பி டிடக்டபிள். எந்த வருஷம் வரைக்கும்னா அசஸ்மெண்ட் இயர் 25-26 வரைக்கும் இது உண்டு. ஸோ திஸ் வாட் அபவுட் த பிஏ. ஸோ 80PA ரெண்டுமே விவசாயம் சம்பந்தப்பட்டது. அது கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு எப்படி டாக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, let's see here. Let me start. Yeah. Here is ex-consumer cooperative society furnished the following particulars of its income in respect of financial year ended 31st March 2020. Find tax liability of the cooperative society. Right? Tax liability கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் up to 10,000 வரைக்கும் 10%, அப்புறம் 20%, அப்புறம் 30%. 10 to 20, 20 and above நம்ம பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. ஒன் செகண்ட். 80P-க்கான கொஸ்டின். PGBP இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். PGBP இன்கம் 2.5 lakhs. முதல் இன்கம்லாம் சேர்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட்ஸ், interest and deposit with bank, income from letting out of godown for storage of commodities.
4 item இருக்கு, 4மே எடுத்துக்கலாம். 2.5 lakhs. And interest from company deposits. Interest on deposits 50,000. And interest from deposits with bank. Okay. Company deposits. Bank deposits. Bank deposits. அது ஒரு 10,000. Income from letting out. Income from let out. Let out வரும்போது 20,000. Let out of godown for storage of agricultural produce. So, what is it? Gross total income? Gross total income. How much? 3 lakhs 30, am I right? Consumer cooperative society. எதெல்லாம் deductible சொன்னால் interest from other cooperative society deposits ஆர்கள் claim பண்ணிக்கலாம், but இது deposits with the company or bank, so this will not come under section 80. PGBP பத்தி அவங்க மீன் பண்ணல, அங்க மெம்பர்ஸுக்காக பிசினஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், குட்ஸை வாங்கி விற்கலாம். யாருக்கு? மெம்பர்ஸ் மட்டும். ஜெனரல் பீப்புளுக்குலாம் வித்துட்டாங்கன்னா அந்த PGBP ஐட்டம், ஸோ திட் வில் நாட் பி எலிஜிபிள். அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கோடவுன் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் தட் வில் பி டிடெக்டபிள். ஸோ இப்போ 80Pயில் என்ன டிடெக்டபிள் அப்படின்னு சொன்னாக்க, ஓகே, லெட் அவுட் வேல்யூவை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். லெட் அவுட் ரெண்ட் இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. எவ்வளோனா 1 lakh. அதே கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 50,000. கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் 1 lakh சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது? ஸோ 1,20,000 கேன் பி சப்ட்ராக்டட் ஹியர். அப்போ 2,10,000 rupees will be the total income. Total income. Okay. இதோட முடியல. Now we have to calculate interest for this also. In the previous class we have seen cooperative society ki taxable income எப்படி இருக்குன்னா, ஓகே, 0ல இருந்து 10,000 வரைக்கும் 10%, ஓகே, 10%. 10,001ல இருந்து 20,000 வரைக்கும் 20% ஸ்லாப் ரேட் ஆஃப் டேக்ஸ். 20,000க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு வந்து 30% உண்டு. So with this rate, now we try to find out the tax amount. Come on, make it faster. How much? 10,000க்கு 10% னா 1000 ரூபாய், 1000, and இங்க 2000. 30க்கு மேல இருக்கக்கூடிய 20,000க்கு மேல இருக்கிறது, 20,000க்கு மேல இருந்தா 30%. அப்போ 190 இருக்கு. 190க்கு 30% போட்டா எவ்வளவு வருது? கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். 190க்கு 57,000 லாஸ்ட் அல்ல மொத்தமாவா? லாஸ்ட் பிளாக் இல்லையா? அப்ப டோட்டலா வந்து எவ்வளவு வருது? 60,000. am I right? I don't have calculator with me. 60,000. okay. அப்ப health and education cess add பண்ணிக்கலாமா? Health and education cess 4% on this, 2,400. So total tax will be tax liability 62,400. I hope so you could understand the way of assessing the cooperative society. Clear? Shall we go for the next one? Yes. Come on, copy this. I will move on to the next one. Text me so that I will move on to the next illustration for the cooperative society. Assessment of various persons பார்த்துட்டு வரோம்.
ஞாபகம் வச்சுங்க. Okay. I'll move on to the next question. P cooperative society furnishes the details. P cooperative society, not consumer. இது consumer cooperative society கிடையாது, மைண்ட் பண்ணுங்க. So consumer cooperative society ஒன்று பார்த்தோம். Other than consumer cooperative society இருந்தால் standard deduction is only 50,000. Consumer cooperative society இருந்தால் 1 lakh வரைக்கும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். Right. So 80P குறியது. Labor. Income from collective disposal of labor 25,000. Of course இது நீங்க deductions claim பண்ணிக்கலாம். முதல்ல income போட்டுக்கணும், அதுக்கப்புறம் deductions claim பண்ணிக்கலாம். Of course this is deductible. Income from marketing of the agricultural produce grown by its member. Marketing. Commercial marketing கிடையாதுப்பா, மெம்பருக்கு மட்டும் பண்றாங்க, allowed, deductible. இது 80P ல deductible. நான் இங்க Dங்கிறது உங்க ரெஃபரன்ஸ்க்கு தான் போடணும் ஒழிய போடணும்னு அவசியம் இல்லை. Then income from marketing of the agricultural produce grown by outsiders. Okay. Marketing of agri produce for outsider. One members இது வந்து outside. Agricultural produce marketing memberக்கும் பண்ணலாம், outsiderக்கும் பண்ணலாம், but eligible for the deductions. Okay, so இது outsider ah. So outsider னு வரும்போது நமக்கு வரக்கூடாது இல்லையா? So not deductible. This will not be deductible. Okay, this is being the outsider, not deductible. Dividend from other cooperative society, of course deduct பண்ணிக்கலாம். Dividend or interest from other cooperative society can be deductible, not from bank. Okay, dividend from cooperative society 15,000. இதை வந்து 80D ல subtract பண்ணிக்கலாம், 80P ல subtract பண்ணிக்கலாம். Okay, then dividend from X limited, company எல்லாம் வரக்கூடாது, cooperative society தான் உண்டு, இது taxable தான். Dividend from X limited, so value being 3,000. இது not deductible. Right? Then income from processing of agricultural produce of its 50,000 of its members with the aid of power. With the aid of power. Okay. Processing with the aid of power. எவ்வளோ 50,000. With the aid of power னா உங்களால 80D ல subtract பண்ண முடியாது. அப்ப சொல்லுங்க, what is the gross total income? First to find out the gross total income, which is nothing but summation of all this income. Come on. 25 plus 30 plus 3 plus 15 plus 3 plus 50. What is the value? 1,23,000. Am I right? 1,23,000. Yes. Okay. இதோட நீங்க என்ன பண்ணணும்? Deduction under section 80P subtract பண்ண போறீங்க. 80P என்னென்ன இருக்கு? லேபர் இருக்கு. லேபர் கலெக்டிவ் பார்கெனிங் இல்லையா, எல்லாத்துக்காக அவைலபிள். மார்க்கெட்டிங் ஆஃப் agricultural produce for the members deductible under section 80P 30,000. And dividend from other cooperative bank, cooperative society deductible, which is 15,000. வேற எதுவுமே டிடெக்ட் பண்ண முடியாது, ஆனால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் ஜென்ரல் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த 1 lakh, ஆனால் இதில் வந்து எவ்வளோ 50,000. Come on, subtract all and find out the taxable income. Make it faster.
So 3000 அப்ப அதுக்கு tax எவ்வளவு வரும்? up to 10,000 வரைக்கும் 10% தானே. அப்படின்னா 300 rupees is the tax. And health and education is 4% on this, 12 rupees. Am I right? So net tax will be 312. Shall I move on to the next one? If it is clear, text me so that I will go for the next one. Copy பண்ணிட்டீங்களா? Okay. Now, I will be starting with a firm. Partnership firm வரும்போது value as such னு ஒரு மாடல் இருக்கு. or AOP assume பண்ணி வேல்யூ பண்ற மாடல் ஒன்று, ரெண்டு மாடல் இருக்கு. We have, I think so, the first part is seen under section 40 class B. Okay, 40 class BA is for AOP. 40 class B நம்ம பார்த்துருக்கோம் PGBP ல. அந்த லாஜிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே ஏற்கனவே பார்த்தாச்சு, PGBP பார்த்தோம், இருந்தாலும் ரீகேப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். எது 40B பார்த்தோம், 40BA வரும்போது சப்சிக்வெண்ட்டாக நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு நாலஞ்சு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமோட கேல்குலேஷன்ஸ் இருக்கும். அதோட நமக்கு முடியுது எல்லா விஷயங்களும். ரைட், லெட்ஸ் see here. Once again, அந்த பழசு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் just take this now so that you can refer. Once again, the provisions I just explained once again. Okay, yes, Shan has given me dividend is exempt under section 10 class 34. Okay, I missed that. ஏதோ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டேன். Kindly make yourself corrections. Thank you, Shan or Shanmugam, I don't know. Okay, I stand corrected. Dividend exemption தானே, மிஸ் பண்ணிட்டேன். Dividend from X limited is exempted இல்லையா? When dividend exceeds 10 lakhs only it is taxable. So இது எல்லாத்துக்குமே exempted. அப்ப இவருக்கும் இது exempted, அப்ப nothing taxable. Okay, okay, I missed that. So solution நான் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருக்கிறேன், நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். Okay, no problem. Thank you. Now I will be moving on to 44B. அந்த ப்ரொவிஷனை ஒரு முறை பார்த்துட்டு இந்த சம்ம பார்ப்போம்.
One second. Yes, could not search. I have moved in. பார்ட்னர்ஷிப்ஸ் வேல்யூ பண்ணும்போது ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்று பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வேல்யூ ஆஸ் சச், ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் வேல்யூட் அஸ் ஜஸ்ட் மியர்லி அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இது ஒரு ஃபர்ம் கிடையாது, இது ஒன்றும் 4-5 பேர் சேர்ந்து தொழில் செய்கிறாங்கன்னு தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்றது ஒரு ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ரெண்டு ஆங்கிளையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதில் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வேல்யூ ஆசெட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் செக்ஷன் 40 கிளாஸ் பியில் கொடுத்துருக்குறேன் பிஜிபிபி டாப்பிக்கில். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ரீகேப்புக்காக நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, அந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் நம்ம ஸ்டாண்ட் பை வச்சுட்டு இந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். கிளியர்? wait. Yes. So I think so this illustration was already studied. 40b. Yes or no? Did I complete this earlier case? In case of partnership firm, the deductions of an account of interest and salary paid to its member are subject to the following restrictions. Subject to the following restrictions. Authorized in deed. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறது டீட்ல ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். பாயிண்ட் 1. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த டீட்ல போட்ட பிறகுதான், பிஃபோர் பீரியட்ல இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறத விட்டுட்டோங்க, இப்போ டிடி ரீகரெக்ட் பண்ணிட்டு 3 வருஷமா நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு டிராஃப்ட் பண்ணலாமானா கிடையாது. ப்ராஸ்பெக்டிவ் தான், ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாது. ரெமுனரேஷன் வில் பி பேபிள் ஒன்லி டு த ஒர்க்கிங் பார்ட்னர். ஒர்க்கிங் பார்ட்னருக்கு மட்டும்தான் ரெமுனரேஷன் கொடுக்கணும், நான் ஒர்க்கிங் பார்ட்னருக்கு ரெமுனரேஷன் கிடையாது. ஓகே, அதுவும் அந்த ரெமுனரேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதிகபட்சமா 12% per annum எடுத்துக்கலாம். 12% per annum, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இன் கேஸ் ஆஃப் சேலரி, போனஸ், கமிஷன், ரெமுனரேஷன்ஸ் ஆக இருந்தால் அது ஒர்க்கிங் பார்ட்னர் மட்டும் தான் கொடுக்கணும். லாஸோ இல்ல ப்ராஃபிட்டோ, where the profit is less than 3 lakhs ஆக இருந்தால் remuneration to all the partners, all working partners put together should not go beyond this number. அதாவது whichever is higher of 1.5 lakhs or 90% of such profit. சப்போஸ் நீங்க 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த 3 லட்சத்துக்கு 90% போட்டா 270 இல்ல 150, ரெண்டுல whichever is higher சொன்னால் 2,70,000 ரூபாய் நம்ம ஒர்க்கிங் பார்ட்னருக்கு சேலரியா கொடுக்கலாம். சப்போஸ் -1 lakh சார், லாஸ் சார், அப்ப தரக்கூடாதா சார்? தராம எப்படிப்பா இருக்கிறது? அப்ப -1 lakh இருந்தால் அதுக்கு 90% -90 வருது, ஆர் 1,50,000 whichever is higher 1,50,000 கொடுக்கணும். ஸோ லாஸோ இல்லை அப் டு 3 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும்போது 90% such profit will be payable. 90% of such profit will be payable. If the book profit is over 3 lakhs ஆக இருந்தால், book profit over 3 lakhs, 3 லட்சத்துக்கு மேல இருந்தால் அந்த அமௌண்ட்ல இருந்து 60% வரைக்கும் book profit நம்ம கொடுக்கலாம். So I hope so you could recollect this one, right? இது recollect பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கான illustration தான் இது. இதுக்கான illustration தான் இது. I already taught you, I think so. Okay. இந்த sum work out பண்ணி காமிச்சிருக்கேன்ல? Yes or no? Okay. Are you able to recollect this sum? Are you able to recollect this? Okay. Sound இல்ல. PGBP இந்த sum. சரி, இப்ப பரவாயில்ல. இப்ப போய் அதை திரும்ப பாருங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம இங்க வச்சிருக்கிறோம். அந்த ப்ரொவிஷன் படி நம்ம அலவன்சஸ் கொடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா சார், அப்படி இல்லைன்னா சார், அப்படின்னு சொன்னாக்க we have to calculate
as per AOP, association of persons னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணோம்? association of persons. அது 40 class BA அதுல பார்க்க போறோம். ரைட். இப்போ AOP as a firm வேல்யூ பண்ணால் asset சார் எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் firm சார். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே எடுத்துக்கிறேன். பார்ட்னர்ஷிப் firm ஆக இருந்தால் அந்த ஷேரிங் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் பத்தில ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் அது firm. அப்படி ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அது AOP மாதிரி வேல்யூ பண்ணும். ஸோ we have to value this as AOP. ஸோ AOP வரும்போது we have to depend on section 40 class BA. firm assets நான் வேல்யூ பண்ணும்போது நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய செக்ஷன் வந்து 40B. Is it okay? Clear? One second. Okay, are you able to see the font size comfortably, or you can zoom pannumana? I think so, it's clear. Yes. So adukana illustration na idu we have completed already. Adhe mari innor sum paakalam. CA interlink kekran, CMA interlink indha mari questions adikadi kekran pa. 40BA அப்படிங்கிறது amount not deductible in case of association of persons and body of individuals. AOP and BY நீங்க ஃபர்ம்னு சொன்னீங்கன்னா பக்காவா நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், ஷேரிங் ரேஷியோ இருக்கணும். ஓகே, என்னென்ன இருக்கணும்? அசெட்ஸ்னு வேல்யூ பண்றதுக்கு deed should be pakka and sharing ratio should be pakka. Otherwise we have to consider that being AOP only. Is it okay? அப்ப ஃபர்மா இருக்கும்போது எப்படி இருக்கும் as a firm? Let's see, we'll go for an illustration. Okay, Brindavan Company is a partnership firm consisting of 4 partners, Ram, Rahim and Rakesh. The firm made a turnover exceeding 100 lakhs and the net profit of the firm was 9.5 lakhs before considering the following items. So PGBP எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க before some adjustments 9,50,000, அதாவது 40 class B ல உள்ளதை நம்ம பார்க்க போறோம். Shop rent paid for premises to partner Ram 22,500 per month. No tax was deducted at source. TDS இல்ல அப்படி சொன்னாக்க ரெசிடென்ட்டா இருக்கும்போது 30% disqualify ஆகும்னு சொன்னேன். So as per section 40 class A, as per section 40 class A, TDS இல்லாமல் நீங்க பேமெண்ட் பண்ணீங்க to the residentா இருந்தால் to the payment extentல 30% disqualify ஆயிடும். So disallowed as there is no what? TDS. As there is no TDS, automatically 30% is disallowed. எவ்வளவுங்க? 22,500 per month னா 12 months க்கு எவ்வளவு? அதுல 30% சொல்லுங்க எனக்கு. Make it faster. Yes. 81,000 disqualified. So that should be added back. Disqualified in section 40 class A. Depreciation as per income tax on the 1.5 lakhs. So I hope so this depreciation not deducted already. So you have to subtract the depreciation. So இது minus plus. Plus வந்து என்னது? Depreciation as per section 32. How much is that? 1,50,000 is going to be subtracted. 1,50,000 is subtracted. Depreciation. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல்னா 12% தான் அலோடு, இங்கே 15% இருக்கு. அப்போ 3% disallowed. And that interest is also authorized by the deed. Deedல authorize பண்ணியிருந்தா தான் கொடுப்போம். அதுவும் அதிகபட்சமா 12%. நீங்க பாட்டு டீட்ல 40% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களா நீங்க எழுத முடியாது. அப்படி எழுதினாலும் allowed only to the extent of 12%. அதுக்கு மேல அந்த disqualify ஆயிடுது. So you have to add back
ப்ராப்ளி இந்த இன்ட்ரெஸ்ட் அவன் சப்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் 1,50,000 12% நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ 15 இருந்தாலும் அலோடு எவ்வளோ 12% தான். ஓகே, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 12%. 15% இருக்கும்போது 1.5 லட்சம்னா 12% தான் அலோடுனா 12% எவ்வளோ இருக்கணும் 1,20,000 இருக்கணும். that can be subtracted. 1,20,000 can be subtracted. ஏற்கனவே சப்ட்ராக்ட் பண்ணல, அதான் சொல்ற பிஃபோர் கன்சிடரிங் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ், கீழே சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் டிடிஎஸ்னால டிஸ்குவாலிஃபை ஆனது 81,000, டெப்ரிசியேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் படி கால்குலேட் பண்ணது 1.5 lakhs, இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஸ் பர் த டீட் நமக்கு தேவையில்லை, டீட் ஆர் மேக்ஸிமம் 12%, whichever is யூஷுவல் 12% தான் நம்ம எடுத்துக்கிறோம் as per section 40B. ஸோ 15% 1.5 லட்சம் சொல்லியிருக்கிறோம், பட் அது செல்லாது, we'll take only 12%. Right, then last one is working partner salary to each partner is 15,000 per month will be separately considered. Working partner 15,000 கொடுக்கணும் சார், டீட்ல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. செக்ஷன் 40B சொல்லப்பட்ட அந்த நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. லாஸ் ஆர் அப் டு 3 lakhs வரைக்கும், 1.5 lakhs or 3 lakhs whichever is lower. அந்த 3 lakhsக்கு மேல ப்ராஃபிட் இருந்தால் அந்த போர்ஷனுக்கு 60% will be the salary or remuneration will be payable. Come on, the value what you get here is called book profit. இது பேர் book profit சொல்லுவோம். இந்த book profit வச்சு தான் நம்ம ஓனர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். Come on, subtract and get me the value here. How much is this? Message பண்ணுங்க. Yes. Yes, make it faster. 950 plus 81 minus 150 and 120, so 7,61,000 is correct answer. இப்போ you can pay the remuneration. Remuneration வரும்போது 3 lakhs வரைக்கும் 90% உண்டு, 2,70,000. அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு இருக்கு 4,61,000 இருக்கு. அந்த 4,61,000க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் 60% will be allowable. 60%. Come on, how much is that? 2,76,600. Then taxable value. Taxable value. Come on. Income from firm. Income from PGBP. இதான் PGBP. 2,14,400 is the PGBP. Is it clear? 2,14,400 will be the PGBP. Okay. இந்த profit tax item tax ஆனதுனால இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்க ரெசிபியன்ட்க்கு exempted income amount distributed as per section 10ல பார்த்தோம் இல்லையா, ஹஃப்ல இருந்து மெம்பர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் டாக்ஸபிள் கிடையாது. ஃபர்ம் வேல்யூட் ஆஸ் சச் ஆக இருக்கும்போது வந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் டாக்ஸ்டு ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரெசிபியன்ட் ஹேண்ட்ல டாக்ஸபிள் கிடையாது. ஆனால் interest on capital from the partnership firm is also taxable. Remuneration from the firm is also a bit taxable. ஏன்னா firmல இது taxable இல்லை. firmல நீங்க எது deductions claim பண்ணி அதுக்கு tax கட்டலையோ அந்த ஐட்டங்கள் ரெசிபியன்ட் ஓனருக்கு மீன்ஸ் பார்ட்னருக்கு அவருடைய இன்கமா கன்சிடர் பண்ணி டாக்ஸ் கட்டணும். இந்த பிஜிபிபி இருக்கு இல்லையா, இது ஃபர்முடைய பிஜிபிபி, இது ஃபர்ம் வந்து டாக்ஸ் கட்டி இருக்கும், கட்டினதுனால ரெசிபியன்ட் இந்த மணியை ரிசீவ் பண்ணும்போது அவருக்கு தனியாக டாக்ஸ் கட்ட வேண்டாம். The amount distributed, the profit distributed from the firm valued as such to the members only after taxable, taxed, அதனால இது taxable கிடையாது in the hands of the recipient. Is it clear? So section 40B உடைய இன்னொரு சம்மு நம்ம இங்க பார்த்துட்டோம், இதுக்கு மேல தேவையில்லை. இது firm value as such. Firm value as such. If you have any doubts, you can ask me, else I will move on to the next one. Make it faster. AOP கேஸ் பார்த்துட்டோம்னா எல்லா மாடல்ஸும் முடிஞ்சிருது. ஓகே, எல்லா மாடல்ஸும் முடிஞ்சிருது. ஹஃப்னா என்னன்னு ஒரு தியரி பார்த்தோம், அது மட்டும் போதுமானது. அதுக்கு மேலே இதில் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏஓபியில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒன்ஸ் திஸ் illustration is over, ஏஎம்டி இருக்கு, ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் இருக்கு, அது ஒரு கம்ப்யூட்டேஷன் பேஸ் பண்ணி
அது முடிஞ்சிருச்சுன்னா கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருது. தென் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் ICDS இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. வில் டீல் தோஸ் திங்ஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நாளைக்கு ஒரு 2 hours இருந்துச்சுன்னா டாபிக் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே கிடையாது. நாளைக்கு ஈவினிங் we may have the class between 5:30 to 8:30, like with that income tax completely will be over, right? Now I will be moving on to partnership firm value as association of persons and body of individuals. Okay, in the case like so எல்லா ப்ரொவிஷனும் நான் ஒரு பேஜ்ல கொடுத்துருக்கிறேன். BA provisions நான் PGBP சாப்டர்ல கொடுக்கல, அதை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இதுதான் நம்ம பார்க்க போறோம், கவனிங்க. 40 class BA where it is not being a perfect firm இருக்குன்னா automatically it will be coming under AOP and body of individuals style of valuation. அதில் வரும்போது ஃபேமாக இருக்கும்போது எப்படி சார் இது ஃபேம்னு சொல்லுவீங்கன்னா, டீட் ப்ராப்பராக இருக்கும், அவங்களுடைய P&L ரேஷியோ ப்ராப்பராக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தால் பக்காவாக பார்ட்னர்ஷிப் ஃபேம் மாதிரி பண்ணுறீங்க. அப்போ எப்படி வேல்யூ பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்தோம். AOP ஃபேமுடைய வேல்யூவேஷன். அதில் அலவன்சஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆஸ் பர் செக்ஷன் 40B ஃபாலோ பண்ணணும். we have completed that. 40BA வரும்போது when it comes for the 40 class BA வரும்போது AOP where the deed is improper, okay, even sharing ratio also not proper. Of course sharing ratio இருக்கு, but deed proper இல்லை sharing ratio இல்லை, deedum proper இல்லை, இந்த மாதிரி situations எல்லாம் வந்து AOP ல வந்து improper firms மாதிரி இருக்கு. அப்படி வரும்போது எதெல்லாம் disallowed? Interest on capital or loan to members disallowed. Interest to members வந்து 5,000, interest from members 3,000. அப்ப net interest எவ்வளவு இருக்கு? 2,000. அது disallowed. That is disallowed. மெம்பர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கூடாது. ஓகே, மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தால் disallowed. ஆனா மெம்பர்ஸ் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தால் லைக் டிராயிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அட்வான்ஸ் லோன் மாதிரி வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா அப்படின்னா நெட் பண்ணிடணும். 5,000 minus 3,000 2,000 rupees. மெம்பர் எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கிறார், ஃபேம்லேருந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் P&L அக்கௌண்ட்ல 5,000 டெபிட் பண்ணி 3,000 கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. நெட் பண்ணிங்கன்னா 2,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் டெபிட் பண்ணி இருக்கிறீங்க. மெம்பருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லோன் டு த மெம்பர்ஸ் இஸ் டிஸ்குவாலிஃபைட். ஆனால் 5,000 அவர் வாங்கிக்கிட்டு 3,000 அவர் கொடுத்துருந்தாருன்னா நெட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் டு மெம்பர்ஸ் 3,000 இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் மெம்பர்ஸ் அவங்ககிட்ட நம்ம வாங்கினது 5,000. இப்போ நெகட்டிவ் 2,000 வந்திருக்குன்னா அது வந்து என்னது, லோன் வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ லோனோ இருந்தால், அதாவது ஃபேம் பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் தரமாட்டான், ஆனால் டிராயிங்ஸுக்காக அவன் ஃபேமை கொடுத்துருந்தானா அதை நெட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நம்பர் ஏதாவது இருந்தால் அது டிஸ்குவாலிஃபை ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ எப்போ நமக்கு வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும்பா, எப்போ நான் ஃபேம் அவனுக்கு தர மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தர மாதிரி இருக்கும். ஓகே, டிராயிங்ஸ் தர மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிடிங்க 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க டிஸ்அலோடு எவ்வளோ, 10,000 ரூபாய் டிஸ்அலோடு. ஓகே, ஸோ the 10,000 will be disallowed. And interest on capital அதுக்கு பதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளி ஓனர் வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறார், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 5,000 கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ இது டிஸ்குவாலிஃபை ஆகுமா? நோ, இட் வில் நாட் பி அப்ளிகபிள். ஏன்னா இந்த P&L கிரெடிட் பண்ணுற ஐட்டம் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும். ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஜாஸ்தி வரும். ஹி இஸ் ஹாப்பி. ஸோ இதனால் நெகட்டிவ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வி ஹவ் போத். தென் வி ஹவ் போத். அதாவது இதில் 10,000 இருக்கு, அதாவது நம்ம 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கு,
அவன் எனக்கு 8000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு அப்படின்னு 2000 ரூபாய் நாம கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப நாம கொடுத்தது இன்கம் மாதிரி, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மாதிரி, எக்ஸ்பென்சஸ் டிஸ்குவாலிஃபை ஆயிடும். எக்ஸ்பென்சஸ் டிஸ்குவாலிஃபை ஆனா ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாகிறது தான் இன்டென்ஷன். இதே ரிவர்ஸ்ல போடுங்க. இது 4000, இது 8000. ஸோ 4000 rupees டெபிட் ஆகுது, 8000 rupees கிரெடிட் ஆகுது, 4000 எக்ஸ்ட்ரா கிரெடிட் வருது. No, 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 nothing will disqualify. Very happy that interest will, profit will be higher than the government will get higher income. This is acceptable. இதுதான் first point. AOP இருந்தால் இது first point. Interest to members and vice versa on behalf of others allowed. But partners வந்து firmல கடன் வேணும்னு சொல்றாங்க, யார்கிட்டயும் பணம் இல்லை. ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப ஃபேம் அங்கே லொக்காலிட்டியில், அவன்கிட்ட கேட்குறாடே ஓ பேரை போட்டு கடன் வாங்கிக்கிறா அப்படின்றான். சரி, அவன் வந்து அவனுடைய கெப்பாசிட்டியில் கடன் வாங்கி ஃபேமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வாங்கின கெப்பாசிட்டி, லோன் வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியாக இருக்கலாம், ஆனால் அந்த லோன் எதுக்காக வாங்கினா ஃபேமுக்காக, அது இவன் பணம் கிடையாது. அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தட் கேன் பி டிரான்ஸ்ஃபரபிள், கேன் பி டெபிட்டட் டு த P&L account, நோ ப்ராப்ளம். ஓகே, வேர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு பை த AOP BOI to any members, இதே கேஸ் தான். in representative capacity இருந்தாலும், in representative capacity AOP ல A one of the member, அந்த மெம்பருக்கு இந்த AOP வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக? ஏஸ் லோன். ஏ பர்சனலாக லோன் கொடுத்தாருன்னா, ஏலாம் லோன் கொடுக்கலைங்க. ஓகே, ஹஃபோடைய ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில் லோன் வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அலோன். அப்படின்னா அலோன். ஹஃப் லோன் வாங்கி கொடுத்துருக்கிறார், ஹஃப் லோன் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த பார்ட் வேண்டாம், இந்த பார்ட் வேண்டாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ ஏ as a representative capacity, if you are offering interest to the A, that will be allowed as an expenses. Representative அவனுடைய ஓன் ஃபண்டு கிடையாது, ஓன் ஃபண்டு இல்லாத போது உண்டு. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் ஏ வந்தா அவன்கிட்ட கேட்குறாங்க லோன் வாங்கி கொடு அப்படின்ட்டு, அவன் அவங்க குடும்பத்திலேருந்து வாங்கி கொடுக்குறேன் எந்த கிடையாதுன்னுட்டான், அது இவன் பணம் கிடையாது. அப்போ ஃபர்ம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தானா அது இவனுக்கு கிடையாது, ஹஃபுக்கு அலோன். அலோன் ஹஃபே லோன் கொடுக்குது, பார்ட்னர்ஷிப் ஏஓபிக்கு ஹஃப் லோன் கொடுக்குது. இங்க பாருங்க. ஓகே, ஃபார் ஏஓபி gets the loan from ஹஃப், ஹஃப்ல இருந்து லோன் வாங்குது. அப்ப இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்கணும்? ஏஓபில இருந்து ஹஃப் கொடுக்கணும். ஆனா ஏக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னாக்க டிஸ்அலோவ். ஏக்கு கொடுத்தா டிஸ்அலோவ். லோனே த்ரூ ஏ மூலமா தான் போயிருக்கு, த்ரூ ஏ மூலமா தான் போயிருக்கு. பட் ஏ பீங் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹஃபா ப்ளே பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, லோன் வாங்கி கொடுத்ததும் ஏ, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது ஏ தான் வாங்கிக்கிறார். சொல்லும் போது என்ன சொல்றாரு? சார் ஏன் பணம் கிடையாது, டைரக்டா ஏஓபிக்கு இந்த கூட்டு குடும்பம் ஹஃப் லோன் தர மாட்டான், அதான் நான் வந்து என் பர்சனல் கெப்பாசிட்டியில் வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஐம் மேட்டர் ஆஃப் எ ரெப்ரசன்டேட்டிவ் டு ஹஃப்னு சொன்னால் ஏக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்க டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலி நாட் டெபிட்டட், பட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸை டு த பார்ட்னர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து நீங்க நெகட்டிவாக இருந்தால் டிஸ்குவாலிஃபை ஆகிடும், பாசிட்டிவாக இருந்தால் விட்டுறலாம். ஓகே, ரெமுனரேஷன், சேலரி, போனஸ் எதுவுமே தரமாட்டோம், எதுவுமே நம்ம தரமாட்டோம், எதுவுமே தரமாட்டோம். இங்க வந்து டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் தான் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கிளியரா கீனா அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு 2 பேட்ச்ல நடத்தவே இல்லை, ரொம்ப ரேரா இருக்குன்னு நடத்தாத ஒரு பேட்ச்ல எக்ஸாம்ல கேட்டுவிட்டான். ஸோ தட்ஸ் ஒய் ஐ எம் கோயிங் டு புட் த இம்பார்ட்டன்ஸ் ஹியர் ஆல்சோ. 100% உங்க புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து கவர் பண்ணியிருக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் போதும், நீங்கள் சாலிடாக 60+ வாங்கலாம். இதுக்கு மேலே இதையும் ரெஃபர் பண்ண வேண்டாம். அதுலேயும் நான் சில விஷயங்கள் எடுக்க வேண்டாம், ரெஃபர் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம். தட் சீம்ஸ் டு பி சம்டைம்ஸ் அட்வான்ஸ் டு த ஃபைனல் இன்டர் லெவல், இட் மே பி சூட்டபிள் ஃபைனல் லெவலாக இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் 2-3 இன்கம் டேக்ஸ் மீன்ஸ் சிஏக்குரிய கொஷின் ஒரு 4-5 கொஷின்ஸையும் பாருங்க. சிஏஎம்ஏக்கு பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் 2 செட்டு கொஷின் மட்டும் பாருங்க. ஏன் சார் 2ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, சிஏ இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கிறது எல்லாமே
ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் மாறிடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த அசஸ்மெண்ட் இயர் 18-19 இருக்கும், 17-18 இருக்கும். அதை போய் பார்த்து உங்களுக்கு தேவையில்லாமல் குழப்பிக்க வேண்டாம். லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயரோட இது மட்டும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சுங்க. சிஏவோடையது அதே மாதிரி 2 செட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு கரண்ட் ஆர்டிபி அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பாருங்க. கேரண்டி நீங்க 60 to 70 80 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால போக முடியும். ரைட். ஸோ மறந்துடும் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரீகேப் பண்ணுறது தான் இருக்கு. இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் ஏஓபி கேஸ் நம்ம பார்ப்போம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருந்தால் 10 or 20% நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. 10% அப்படிங்கும்போது ஷேர்ஸ் பார்த்தோம். 112A வந்து long term capital gain on securities பார்த்தோம். அதுக்கு 10%. for other cases it is 20% பார்த்தோம். இந்த 112A பொறுத்த வரைக்கும் 1 lakh மேலே வந்தால் தான் taxable பார்த்தோம். இதே தான் ஏஓபிக்கும் பொருந்தும். 111A இருந்தால் ஷேர்ஸ் ஷார்ட் டேர்மில் சேல் பண்ணும்போது 15% உண்டு. ஸ்பெஷல் இன்கம் லைக் இன்கம் ஃப்ரம் லாட்ரி, கிராஸ்வர்ட் பசல்ஸ் எக்ஸெட்ரா வந்துச்சுன்னா 30%. இப்போ நம்முடைய வேலையே இந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தான் இருக்கு. உங்களுக்கு நான் இந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சது. ஓகே. வேர் மெம்பர்ஸ் ஷேர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் நோன். P&L ரேஷியோ ஒவ்வொரு பார்ட்னர் ஒவ்வொரு மெம்பருக்கும் எவ்வளோன்னு கிளியராக சொல்லியிருந்தால், ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ ஃபார் த பார்ட்னர்ஸ் கொடுத்திருந்தால், ஓகே, இந்த இன்கம் தவிர அதர் இன்கம் எப்படி டாக்ஸபிள்னு பாருங்க. எப்படி டாக்ஸபிள்னு பாருங்க. இங்கே தான் இந்த எம்எம்ஆர் அப்படிங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. காலையில் கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண எம்எம்ஆர் நேற்று கிளாஸில் கூட சொன்னேன். எம்எம்ஆர் அப்படிங்கிறது என்னென்னா இண்டிவிஜுவலுடைய ஹையர் டாக்ஸ் ரேட் வந்து 30% ப்ளஸ் ஹையர் சர்சார்ஜ் 37. நான் 15 சொல்லியிருந்தேன். அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது 37 தான் ஹையர் அப்படின்னு சொன்னேன். ஸோ 1.37 times or 37% for surcharge can be addable, plus health and education is 4% will be addable. எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? The value will be 42.744%. This is called MMR rate. AOP-ல சில சமயம் MMR rate will be applicable. ஆனால் எப்போ applicable, எப்போ இதெல்லாம் வராது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த பார்ட் இப்போ எம்எம்ஆர் நான் இங்கே கொடுத்துட்டேன். 42.744 ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப்க்கு பொருந்தும். ரைட். 3 சினாரியோ இருக்கு. இந்த 3 சினாரியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். when the ratio is given, if the sharing ratio not given ஆக இருந்தால் அது வேற மாதிரி பார்க்கணும். I will explain that later. முதல்ல இதை பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து all members அவங்க ஏஓபி பிஓடைய இன்கம் வந்து லெஸ் தென் டாக்ஸபிள் லிமிட்டாக இருந்தால் அப்ப இண்டிவிஜுவல் ரேட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் த ஏஓபி. இண்டிவிஜுவல் ரேட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் த ஏஓபி. கிளியர்? அதாவது பார்ட்னர் ஏ பார்ட்னர் பி இருக்கிறாங்க. பார்ட்னர்ல அசோசியேஷன் மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. A உடைய இன்கம் 50,000, B உடைய இன்கம் 1.5 லட்சம். இந்த ஏயும் பியும் இருக்கக்கூடிய ஏஓபி ஆஃப் ஏபி அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 3 lakhs இருக்கு. அப்படி 3 lakhs இருந்தால் இந்த ஏஓபிக்கு நம்ம எப்படி டாக்ஸ் போடுறது? இந்த ஏஓபிக்கு எப்படி டாக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க இண்டிவிஜுவல் டாக்ஸ் ரேட், அதாவது 2 லட்சம் வரைக்கும் exempted, 2 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய 2 லட்சம் வரைக்கும் exempted, 2 லட்சத்துக்கு மேல இருக்கிற அந்த 50,000க்கு 5% 2,500 ரூபாய் உண்டு, subject to rebate. 6 lakhs ஆக இருந்தால், come on tell me the tax எவ்வளோ? P&L ratio being 2:1. AOP. A உடைய இன்கம் other than this AOP உடைய இன்கம், இந்த AOP உடைய ஷேர் இன்கம் சேர்க்கிறதுக்கு முன்னாடி A உடைய இன்கம் other than this income 50, B உடையது 2,50,000. ரெண்டு பேருமே டாக்ஸபிள் லிமிட்லயே வரல, எக்ஸம்ஷன் ஸ்லாப்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா AOP உடைய ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் டாக்ஸ் ரேட். ஓகே, come on tell me.
up to 5 lakhs வரைக்கும் 12,500, அதுக்கு மேல இருக்கிற 1 lakh க்கு 20% 20 அப்படின்னா 32,500. Am I right? Yes or no? This is the scenario 1. This is the scenario 1. Then இது first case. Okay, second scenario, income of any member income of AOP or VOI is more than tax limit. Okay, அப்ப இந்த சிச்சுவேஷன் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே ரேஷியோ. So ratio being A க்கு வந்து 3.5 lakhs, B க்கு 4.5 lakhs. அப்ப AOP and VOI okay, A and B, AOP of A and B, அதோட income 6 lakhs இருக்கு. In this case, in the AOP உடைய tax எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க, we have to follow the MMR rate. Keep it pending. அதே சமயத்தில் A ratio between two parties 2:1. இது சேம் தான். Okay, this is same. அதாவது ரெண்டு பேருமே taxable limitல இருக்கிறாங்க. AOP உடையது 6 lakhs இருக்கு. ஓகே, இந்த சினாரியோல நம்ம என்ன பண்ண போறோம்? 6 lakhs இருக்கு. இதுல A யார் அப்படின்னு சொன்னாக்க foreign company. You are aware about that foreign company's tax rate is what? 40% and surcharge போகுது. அப்ப இந்த AOP உடையது நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா, AOP உடைய tax rate, that higher rate means the 40% இருக்குல்ல அந்த rate, whatever it may be, 40% surcharge எல்லாம் சேர்த்து போடுறீங்களா அந்த rate, higher rate and MMR rate, maximum marginal tax rate. So இப்ப AOP ன்னு வந்தா calculations ஜாஸ்தின்னு சொல்லிட்டேன். இதுல ஷேரிங் ரேஷியோ கொடுத்து ஒரு செட் பார்க்குறேன். ஷேரிங் ரேஷியோ இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு ரேஷியோஸ், ரெண்டு ஃபார்மேட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல அந்த ஏஓபியில் இருக்கிற மெம்பர்ஸ் யாருமே டாக்ஸபிள் இன்கம் வச்சுக்கல. 2.5 lakhs மேலே எவருமே இன்கம் இல்லை பிஃபோர் ஆடிங் த ஏஓபியாக இருக்கும்போது அந்த ஏஓபியோட இன்கம்மை நீங்கள் இண்டிவிஜுவல் டேக்ஸ் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னதை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். So let me start with this question, in the question, right? ஒரு briefing வச்சுக்கிறேன், இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரேன். நிதானமாக சொல்லித்தரேன், கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கேட்க மாட்டான்னு நினச்சா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்டுட்டாங்க. அதனால போன பேட்ச்ல இருந்து இதை திரும்ப நடத்த ஆரம்பித்தேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் கேட்டுட்டாங்க, எதுக்கு பம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நடத்திடுறேன். லாஸ்ட் பேட்ச்லையும் நடத்தினேன், இந்த பேட்ச்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோட்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். டோன்ட் மிஸ் திஸ். ரைட். A and Mrs. B being members of AOP with equal share, ரெண்டு பேருக்குமே equal share, furnishes the following details, compute the tax liability of AOP and members. AOP க்கு என்ன tax, members க்கு என்ன tax னு கேட்டிருக்கிறாங்க. So let us start with the net profit as per the books எடுத்துக்கிறேன். Net profit as per book 4,08,000. 4,08,000. So we have started this. Now இப்போ இதுல நாம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். எதுலாம் டிஸ்குவாலிஃபை ஆயிடும்? எம்ப்ளாயீஸ் கொடுக்கறது இல்லை. பார்ட்னர்ஸ் ஆன ஏபிக்கு என்ன கொடுத்தாலும், ஏ அண்ட் மிஸ்ஸஸ் பி, போனஸ் டு ஏ, சேலரி, ரெமுனரேஷன், போனஸ் எந்த பேர்ல இருந்தாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடும். டிஸ்அலோ 10,000. போனஸ் டு மிஸ்ஸஸ் பி டிஸ்குவாலிஃபை. ஏ சேலரி
salary கிடையாது disqualified. Mrs. B salary disqualified, not eligible. Interest on capital இருந்தால் interest on drawings இருந்தால் set off பண்ணுங்க. Interest on capital 15,000, interest on drawings for A being 16,000 rupees. அப்படின்னா 15,000 disqualify ஆயிடும். ஓகே, 16,000 rupees வந்து குவாலிஃபை ஆகும். அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் நம்பர் இருந்தால் மட்டும்தான் டிஸ்குவாலிஃபை ஆகும்னு சொன்னேன். இங்கே நம்ம வாங்கினது 16,000 ரூபாய், கொடுத்தது 15,000 rupees. அப்படின்னா 15,000 டிஸ்குவாலிஃபை ஆகும். எவ்வளோ டிஸ்குவாலிஃபை ஆகும்? 15 minus 1,000. ஸோ நத்திங் வில் பி டிஸ்குவாலிஃபைட் ஹியர். ஏன்னா நெகட்டிவ் நம்பர் வருது. இங்கே நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிடும். ப்ராஃபிட் குறைஞ்சா ஒத்துக்க மாட்டோம். அதனால் இதை நம்ம எடுக்க மாட்டோம். இந்த கேஸ் மிஸ்ஸஸ் பி கேஸில் வரும்போது 20 நாம கொடுத்துருக்குறோம், 8 அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ 12,000 rupees பாசிட்டிவ் நம்பர். அதாவது நீங்கள் ஆட் பண்ணிடணும். ப்ராஃபிட் அதிகமாகிடும். ப்ராஃபிட் அதிகமாகிற மாதிரி இருந்தால் that will be disqualified and ஆட் பண்ணி ஆகணும். it should be addable. ப்ராஃபிட் குறையிற மாதிரி விட மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும். அதாவது excess interest to the owners will not be there. Any interest received from the partner will be income only. Any interest paid will be disqualified provided அந்த அமௌண்ட்டை முதல் இதில் செட் ஆஃப் பண்ணுங்க. மைனஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, மீன்ஸ் இன்கம் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணுங்க. ப்ராஃபிட் குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. வித் தட் நாலேஜ் யூ கேன் கோ வித் திஸ். டெப்ரிசியேஷன் இருக்கு. டொனேஷன்ஸ் டு நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட். நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் வந்தால் 100% டிடெக்டபிள் அண்டர் செக்ஷன் 80G. ஆக மொத்தம் இப்போ டிஸ்குவாலிஃபை ஆகும். அதுக்கப்புறம் 80Gயில் அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கு பிறகு என்ன இருக்கு? டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் அண்டர் செக்ஷன் 32 வந்து 20,000 rupees இருக்கு. அப்போ இந்த 30 இஸ் டிஸ்குவாலிஃபைட், 20 இஸ் அலௌடு அப்படின்னு வச்சுக்கலாம். அதர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் rupees 5,400 which is disallowed under section 40A clause 2. அப்போ இதை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா PGBP ஃபார் த மீன்ஸ் டாக்ஸேஷன் பர்பஸ் நம்ம அரைவ் பண்ணிடலாம். அதர் பர்சனல் இன்கம் ஏக்கு வந்து 5,000 plus 2,45,000 இருக்கு. அதில் டிவிடெண்ட் இன்கம் exempted, so only 2,45,000 தான் இருக்கு interest on income, total income. As the income is less than 2.5 lakhs, A is not in the taxpayer category and Mrs. B is also earning only 2,22,000. so ரெண்டு பேருமே taxable slabலே இல்ல. taxable slabல அந்த மெம்பர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி போடணும். Let's see here. I will calculate the PGB book profit. Book profit as per the tax in the profit book profit. We have calculated net profit as per. We started as net profit as per the books. Adla disqualify பண்றத நம்ம adjust பண்ணிட்டே வரணும். எது disqualify ஆகுதுன்னா bonus to Mrs. B and A. Bonus to partners is disqualified. இது disqualify ஆயிடுனா profit அதிகமாயிடும். 10 plus 5 15,000 bonus to partners. ரெண்டு சேர்த்து போட்டுக்கிறேன். So 15,000 rupees disqualify ஆயிடுது. அதுக்கப்புறம் salary to the partners is also disqualify ஆயிடும். இதே bonus salary for the purpose of firm assets ஆக இருந்தால் section 40 class B படி 270 or 90% or 60% கண்டிஷன் இருக்கு, அது பொருந்தும். ஓகே, 1,50,000 or 90% or 60% அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம பார்த்தோம்னா அது பொருந்தும். பட் இங்கே வந்து அது தேவையில்லை. இங்கே எல்லா சேலரியுமே டிஸ்குவாலிஃபை ஆகிடும். சேலரின்னு இல்லை, சேலரி நேமில் எது இருந்தாலும் சரி, போனஸ், கமிஷன், சேலரி எந்த நேமில் இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸ் பேமெண்ட் அது வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபுல்லி டிஸ்குவாலிஃபைட். ஸோ போனஸுக்கு பதிலாக அடுத்தது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து போனஸ், ரெண்டாவது வந்து சேலரி டு பார்ட்னர்ஸ் ரெண்டும் சேர்த்தே போட்டுக்கிறேன். கமெண்ட் சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு. salary to partners எவ்வளவு இருக்கு? சம் பண்ணுங்க. 44 plus 88 1,32,000 rupees disqualified. Am I right? Yes, very good. So 1,32,000 is disqualified. இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பிளஸ் பண்ற மாதிரி வந்தால் ஆட் பண்ணா அது யாருக்கு மட்டும்தான் வருது? மிஸ்ஸஸ் பி உடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வருது. எவ்வளவு வருது? 12,000 disqualified. Disqualified na add back பண்ணிக்கணும். Right, so I have just added. And depreciation பொறுத்த வரைக்கும் நம்ம 30 பண்ணியிருக்கிறோம். பட் இன்கம் டேக்ஸ் பத்தி எவ்வளவு தான் பண்ணியிருக்கணும்? 10,000 தான் பண்ணியிருக்கணும். அப்படின்னா எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் 10,000 டிஸ்குவாலிஃபைடு. அந்த டெப்ரிசியேஷனை டிஸ்குவாலிஃபை பண்ண என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் கூடிடும். ஓகே, ப்ராஃபிட் கூடிடும். ரைட், லெட்ஸ் see here. Add
interest. Okay, one second. Okay, so இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ற மாதிரி இருந்தால் டிஸ்குவாலிஃபை ஆகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். அது ஒரு 12,000 வருது. யார் அது? மிஸ்ஸஸ் பி குறியது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது, வாங்கினது கட்டின்னு சொன்னால் அது டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் வரும்போது ஆஸ் பர் த டாக்ஸேஷன் த டெப்ரிசியேஷன் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னா அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கணும். எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஸோ ஆட் பேக் பண்ணிடுங்க. அண்ட் டொனேஷன் வந்து செப்பரேட்டாக நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ முதல் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம். டொனேஷன் வந்து to National Relief Fund is deductible under section 80G 100%. So donation எவ்வளவு இருக்கு? 10,000 disqualified. So எல்லாமே சேர்த்துட்டீங்கன்னா வருது gross total income. Come on, get me the value. Gross total income இல்லைன்னா gross total income, make it faster. Yes. Gross total income சொல்லுங்க. Other expenses or disallowances மிஸ் பண்ணிட்டோம். சாரி, வெயிட் பண்ணுங்க. அதர் இன்கம்ல 5,400 இருக்கு இல்லையா, அதை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம போட்டுறோம். ஆட் பேக். disallowed under section 40A class 2. 40A class 2 வந்து என்னது? எக்ஸஸ் கேஷ் பேமெண்ட் other than in the form of account pay check ஆக இருக்கும்போது டிஸ்குவாலிஃபை ஆகிறது 5,400. இதெல்லாம் பண்ண பிறகு what is the gross total income? Come on, make it faster. Yes, get me the answer, make it faster. How much? $6,04,200. இன்ட்ரெஸ்ட் 2 முறை போட்டேன்ப்பா. ஒரு 12 குறைங்க. இப்போ எவ்வளவு வருது பாருங்க. எஸ், யா, வெரி குட். ஓகே, repetition error is there. I got disturbed here. Some other commitment came here. Kindly correct it to yourself. So 12,000 subtracted means added back 12 twice. You can remove one time, right? Minus deduction under section 80G donation 100%. national சொன்னாலே 100% உண்டு. without seeding நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். So I am going to subtract this. So you will be getting the total income. The total income being 5,82,400. Okay, இதுக்கு tax எவ்வளோ? As the members in this AOP are not making any income taxable extent or not even crossing the basic exemption limit ன்னு சொன்னால் இந்த AOP க்கு tax எப்படி போட போறோம்னா the tax will be as per the individual rate. individual rate க்கு தகுந்த மாதிரி நம்ம tax பண்ணுவோம். Come on, make it faster. individual rate படி போட்டிங்கன்னா up to 5 lakhs வரைக்கும் 12,500. அதுக்கு மேல இருக்கக்கூடிய 82,400 க்கு 20% போடணும். சம் பண்ணி எனக்கு சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்டர். எஸ், $28,980. சர்சார்ஜ் எவ்வளோ? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணி சொல்லுங்க. 28,980 plus 4% should be addable. Yeah, 30,140. 30,140. Good. I want you all participate. ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரைட்,
now net amount எவ்வளவு இருக்கு net எவ்வளவு இருக்கு 5,82,400 ல 3140 போச்சுனா பேலன்ஸ் amount எவ்வளவு இருக்கு tax போக பேலன்ஸ் இருக்கிற amount 5,52,260 yes now அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க இது computation of tax for the AOP மெம்பர்ஸ்க்கு அத நம்ம பார்க்க போறோம் for members யார் யார் இருக்காங்க A இருக்கிறார் one of the partners அடுத்த பார்ட்னர் வந்து Mrs. B these two partners இப்போ இவங்களுக்கு dividend income வந்திருக்கு அது exempted interest on loan வந்திருக்கு அப்ப அது income from other sourcesல வரணும் income from other sources which is interest dividend is exempted அப்படினா A க்கு 2,45,000 வந்திருக்கு B க்கு 2,220 வந்திருக்கு okay then you have to add the income from AOP இது வந்து AOP ல இருந்து வரதுக்கு முன்னாடி இருக்கிற income இப்போ AOP ல இருந்து வந்த income okay AOP ல இருந்து வந்த income AOP ல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு AOP ல இருந்து என்ன கிடைச்சிருக்கு salary வந்திருக்கு salary A க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 44,000 கிடைச்சிருக்கு B க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 88,000 கிடைச்சிருக்கு what they get 44 okay B க்கு 88,000 கிடைச்சிருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இந்த 5,52,260 இருக்குல்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதா உங்களுக்கு கிடைக்கும் they will get only this one okay அப்ப salary கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் interest கிடைச்சிருக்கு interest on capital எவ்வளவு கிடைச்சிருக்கு A க்கு போனஸ் கிடைச்சிருக்கு போனஸும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு A க்கு கிடையாது B க்கு மட்டும் Mrs. B க்கு மட்டும் 12,000 கிடைச்சிருக்கு ஓகே A க்கு கிடையாது B க்கு வந்து 12,000 அங்க டிஸ்குவாலிஃபை ஆச்சுனா கிடையாதுப்பா and போனஸ் கிடைச்சிருக்கு போனஸும் salary தான் எவ்வளவு கிடைச்சிருக்கு A க்கு 10,000 B க்கு 5,000 A க்கு 10,000 B க்கு 5,000 okay now what is the total amount 44 plus 88 எவ்வளவு பாருங்க total make it faster 1,32,000 okay bonus எவ்வளவு கிடைச்சிருக்கு 15,000 கிடைச்சிருக்கு interest and capital எவ்வளவு கிடைச்சிருக்கு 12,000 கிடைச்சிருக்கு firm உடைய total amount எவ்வளவு இருக்கு firm உடைய total AOP உடைய total profit வந்து எவ்வளவு இருக்கு 5,82,400 அதுல இதெல்லாம் போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு come on 5,82,400 is the profit of AOP before taxation meant for these two members where salary எடுத்துட்டாங்க bonus எடுத்துட்டாங்க interest and capital to the extent already allowed will be distributed balance என்ன amount இருக்கோ அது அவங்களுடைய sharing ratio பிரிச்சு கொடுக்கணும் எவ்வளவு இருக்கு balance come on make it faster what is the balance amount you have yes 4,23,400 இதை இவங்க ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுங்க என்ன ரேஷியோனா உங்களுடைய P&L ratio which is equal அவங்களுடைய P&L ratio which is equal share
அப்போ ரெண்டு பேத்துக்கு பிரித்து கொடுங்க. கமான் மேக் இட் ஃபாஸ்டர். ஃபார் ஏ 2,11,000 11,700 2,11,700. Okay. Now we have to calculate the tax for A and Mrs. B. ரெண்டு பேத்துக்குமே கண்டுபிடிக்கணும். அப்போ total income முத பார்ப்போம். What is the total income? Gross total income, whatever it may be. Gross total income or total income. There is no deduction in the section 80G. Here 80 available for these partners. அதனால நீங்க கண்டுபிடிக்கிறதே total income வச்சுக்கலாம். Come on, what is the total income for A? AOP விட்டு வெளியில வரக்கூடிய இன்கம், AOP ல இருந்து வரக்கூடிய இன்கம் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா gross income you will be finding it. How much is that? 5 lakhs 10,700. Am I right? And Mrs. B க்கு அதே மாதிரி கண்டுபிடிங்க. Yes. Five lakhs 38,700. Now find out the tax. Find out the tax. Individual tax மாதிரியே போடுங்க இப்ப. Yes, find out the tax. Up to 5 lakhs வரைக்கும் என்னது 12,500. அதுக்கு மேல இருக்க 10,700 20% போட்டிங்கன்னா 2,340 நினைக்கிறேன். எல்லாம் சம் பண்ணி எனக்கு சொல்லுங்க. 14,640. ஓகே, 14,640. மிஸ்ஸஸ் பிக்கு சொல்லுங்க டாக்ஸ். எஸ் 20,240. Surcharge எவ்வளோ? Health and education cess எவ்வளோ? 4% on this. Come on. 586 810. Total tax, how much is that? Yes, 15,226. Mrs. B க்கு எவ்வளோ? 21,050. Yes or no? Clear? Clear? இது வரைக்கும் டவுட் இருக்கா? கவனிங்க, ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் நான் பேசுனா இந்த டாபிக் ஓவர் ஆயிடுது, இந்த பார்ட் ஓவர் ஆயிடும். வெரி குட். 15,226 கரெக்ட். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, the point to be noted here, AOP இருந்து வந்த இன்கமுக்கு ஏற்கனவே ஒரு முறை 30,140 ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்கான். திரும்பவுமா ஒரு டாக்ஸ்? டபுள் டாக்ஸ் ஆகுதா இல்லையா? சார் நோ. ஆல்ரெடி AOP இன்கம் இஸ் டாக்ஸ்ட். இதே ஃபர்மா இருந்தா என்ன சொன்னேன்? ஃபர்ம் வேல்யூ ஆசெட்ஸ் இருந்தா ஃபர்ம் டாக்ஸ் கட்டியிருக்கும். டாக்ஸ் கட்டியிருந்தால் ரெசிபியன்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. Any profit distributed by the firm to the partners will not be taxable because it is already taxed. இங்க என்னடான்னா AOP இருந்து ஒரு முறை டாக்ஸ் கட்டிட்டாங்க, அதே பணத்தை இவங்க அக்கௌண்ட்ல சேர்த்து அதுக்கு ஒரு டாக்ஸ், டபுள் டாக்ஸா வருது. இட் இஸ் நாட் ஃபேர். அதனால இவங்களுக்கு ரிபேட் கொடுக்குறாங்க. ரிபேட் அண்டர் செக்ஷன் 86. 87A நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரிபேட் 12,500 ஃபிளாட். 86 வந்து இந்த மாதிரி டபுள் டாக்ஸேஷன் வரக்கூடிய AOP சினாரியோவில் மட்டும் இந்த ரிபேட் கொடுக்குறாங்க. வேர் we have two taxes. So 86 படி எப்படின்னு சொன்னா, the tax amount you pay to the proportion of income earned by AOP will be exempted. So நீங்க கட்டின இந்த டாக்ஸ் ஆனது உங்களுடைய இன்கம் from AOP and income from other than AOP சேர்த்துது.
அப்போ இந்த டோட்டல் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் ஏஓபி எக்ஸ்டென்ட்டுக்குள்ளதை ரிபேட்டாக கொடுன்னு சொல்லியிருக்கிறான். அப்படின்னா டேக்ஸு இன்ட்டு ஏஓபி இன்கம் பை யாருடைய இன்கம்? டோட்டல் இன்கம் எடுத்துக்கணும். ஸோ பை டோட்டல் இன்கம் சொல்லுங்க பார்ப்போம். 15,226 நான் ஏக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். 15,226 இஸ் த டாக்ஸ். ஏஓபி இன்கம் எவ்வளோ? ஏஓபி இன்கம்னா இது மட்டும் சம் பண்ணணும். சேலரி, போனஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் மட்டும் சம் பண்ணி சொன்னோம். தட் இஸ் கால் ஏஓபி இன்கம். Come on, get me the AOP income in the numerator. Denominator total income நமக்கு தெரியும், which is 5,10,700. அப்ப numerator நமக்கு சொல்லுங்க. Make it faster. 44 plus 10 plus 2,11,700. 2,65,000. 2,65,700. Am I right? Come on, find out the value. Yes, 2,65,700 is the numerator value. Denominator value is total income. டோட்டல் இன்கம்லேருந்து ஏஓபியிலேருந்து வந்த இன்கம் எக்ஸ்டென்ட்டுக்குள்ள டேக்ஸ் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி டாக்ஸ்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏஓபி இட் செல்ஃப். கம் ஆன், ஃபைண்ட் அவுட் த ரிபேட் ஹியர். எஸ், 7,922. நெட் டேக்ஸ் பேபிள் எவ்வளோ வருது? நெட் டேக்ஸ் பேபிள் எவ்வளோ வருது? ஓகே, டேக்ஸ் லயபிலிட்டி. How much is that? 7,304, but you have to round off to nearest to 10. So 7,300 is the answer. Find out for Mrs. B. This is for Mrs. A. This is A key. Okay. Rebate calculation for Mrs. B key. Similarly, the tax payable by Mrs. B is 21,050 into AOP income. AOP income எவ்வளோ கண்டுபிடிங்க? Total income 5,38,700. That is very simple. Numerator value எனக்கு போடுங்க. Numerator value 88, 5,012 and 2,11,700. 3,16,700 நினைக்கிறேன். Okay. Come on, get me the rebate here. Rebate. Yes. 12,375 is the rebate. What's the final value? Tax liability round up பண்ணி சொல்லிடுங்க எனக்கு. 8,680 after rounding off. This is how you can calculate. Shall I go for the next one? இன்னும் ரெண்டு வேரியேஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டாபிக் ஓவர் ஆயிடுது. We'll see this now.
Copy பண்ணியாச்சுன்னா message பண்ணுங்க so that I will carry on with the next more variations. In another 10 minutes I will finish off. Tomorrow evening we will be discussing alternative minimum tax AMT and assessment procedure, pure theory. Then if time permits we will finish up income computation and disclosure standards, ICDS. Finished? Yes. Message பண்ணுங்க ரெண்டு பேர் தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. I want the message from you all. Okay then, I'll move on to next question. Here, how will your answer differ if members are A Limited, a foreign company, and Mrs. B in the previous question? ரெண்டு மெம்பர் இருக்கிறாங்க, அதுல ஏங்கிற ஒரு ஃபாரின் கம்பெனியா இருக்கிறார், அப்ப எப்படி மாறும்னு கேட்கிறாங்க. Shall I proceed? So இந்த இடத்துல A வந்து foreign company. Foreign company உடைய tax rate எவ்வளோ? 40%. As the income is less than the surcharge limit, அப்படின்னா நீங்க 40% ஓட நீங்க செஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 41.6% வரும். ஓகே, ஸோ ஏ லிமிட்டெட் பொறுத்த வரைக்கும் என்ன இன்கம் வந்தாலும் taxable, that too taxable at the rate of 41.6% வருது. அப்படி வரும்போது எம்எம்ஆர் எவ்வளவு வருது? எம்எம்ஆர் is equal to 42.744%. ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ப்ரொவிஷன் நான் இங்கே இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கம் ஆஃப் எனி மெம்பர் இஸ் மோர் தென் டாக்ஸ் லிமிட். அப்ப இங்க ஃபாரின் கம்பெனியா இருக்கும்போது இந்த 2 லட்சங்கிற எக்ஸம்ஷன் கிடையாது. 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் டாக்ஸ் கட்டி ஆகணும். அப்படி இருக்கும்போது மெம்பர், எனி மெம்பர், யாராவது ஒரு மெம்பருடைய இன்கமாவது டாக்ஸபிளா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க taxable at MMR rate. பட் அவங்க டாக்ஸ் ரேட் வந்து MMR தாண்டி போச்சுன்னா such higher rate and MMR rate ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். அது பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த பார்ட் பார்க்கலாம். ஸோ பி பார்ட் பார்த்துக்கலாம். As one of the member is taxable, automatically that entire AOP is taxable at MMR rate. The entire AOP will be taxable at MMR rate. அப்ப யாருமே AOP வச்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? MMR ரேட்னா பாருங்க 42.77%. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல டாக்ஸ் ரேட் வந்து இது ஓல்டு மாடல் கேஸ், இது ஃபர்ஸ்ட் மாடல். இந்த சினாரியோல ஏ பீயிங் ஃபாரின் கம்பெனியா இருக்கும்போது ஏஸ் இன்கம் இஸ் டாக்ஸபிளா இருக்கும்போது டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? கமான், அட் எம்எம்ஆர் ரேட் ஆனா 42.744%க்கு நம்ம டாக்ஸ் கட்டணும். கமான் சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. மேக் இட் ஃபாஸ்டர். 42.744%. 744%. Make it faster. Message me. Yes. 2,48,000
940. Am I right? Clear? 940. I can round off to the nearest 10 rupees tax கண்டுபிடிக்கும் போது. அப்புறம் இண்டிவிஜுவலுக்கு எப்படி சார் வரும்? இண்டிவிஜுவலுக்கு எப்படி சார் வரும்? இண்டிவிஜுவல் கால்குலேட் பண்றது இப்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஏஓபி மேக்ஸிமம் ரேட்ல டாக்ஸ் பண்ணதுனால இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அவங்கவுங்களுக்கு என்ன ரேட் அப்ளிகபிளோ அதில் டாக்ஸ் போட்டால் போதுமானது டாக்ஸ். மிஸ்ஸஸ் பி being individual and her income is less than 2.5 lakhs இருக்கணும், nothing is taxable because up to 2.5 lakhs வரைக்கும் exempted. ஆனால் A being the foreign company, then they have to pay the tax at the rate of 41.6% on 2,45,000. Come on, find out that 41.6% on 2,45,000. How much is that? Yes. Yes. $1,01,920. And யாருக்கு taxable கிடையாது? Mrs. B க்கு taxable கிடையாது. And AOP income fully exempted. ஏன் சார்? அதான் ஹையர் ரேட்ல டாக்ஸ் போட்டாச்சுப்பாங்க. 42.74% டாக்ஸ் போட்டாச்சு. அங்க ஹையர் ரேட்ல டாக்ஸ் போட்டதுனால இவங்க கையில பணம் வரும்போது அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அப்போ மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் டாக்ஸில் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அந்த ஏஓபிக்கு டாக்ஸ் எவ்வளோன்னா எம்எம்ஆர் ரேட் அதுலேருந்து ஷேர் பண்ணி இவங்க கைக்கு வரும்போது நத்திங் இஸ் டாக்ஸபிள். இதை தவிர வேறு ஏதாவது இன்கம் இருந்தால் மட்டும் ஆஸ் யூஷுவல் எப்படி டாக்ஸ் கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சிடணும். கிளியர்? திஸ் இஸ் த சினாரியோ. ஓகே. Now, if tax rate of any member is more than MMR ஆக இருந்தால், okay, tax rate of any member is more than MMR ஆக இருந்தால், MMR rate தாண்டி இருந்தால் higher rate and MMR rate ரெண்டுமே applicable. அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இப்போதைக்கு இதை தேவையில்லை. The last case, when share of members are unknown, share of members கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணுறது? லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், கிராஸ் ஓவர் பசில்ஸ் இதெல்லாம் சேம் தான். ஆனால் இங்கே வரும்போது அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே டாக்ஸ் லிமிட்டை காட்டி கம்மியாக இருக்கு. அவங்களுடைய டாக்ஸ் ரேட், அந்த மெம்பர்ஸுடைய டாக்ஸ் ரேட் வந்து எம்எம்ஆர் ரேட்டை காட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எம்எம்ஆர் ரேட் எடுத்துக்க. யாராவது ஒரு மெம்பருக்கு எம்எம்ஆர் தாண்டி இருந்தால் such higher rate will be taken. MMR தாண்டி இருக்குமான்றது rare தான், no need to worry. So such a MMR rate will be taken. So if sharing ratio is not given, இது clear தானேப்பா? So இதுல ஸ்பெஷல் இன்கம்க்கு தனித்தனி டாக்ஸ் ரேட் உண்டு. அதர் இன்கம் வரும்போது இன்கம் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ், அதாவது இன்கம் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் மைனஸ் இன்கம் ஆஃப் ஏஓபி அண்ட் பிஒய், அதாவது இன்கம் ஆஃப் ஏஓபி பிஒய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் லிமிட் கீழே இருந்தால் அந்த ஏஓபிக்கு இண்டிவிஜுவல் ரேட்ல டாக்ஸ் கண்டுபிடிச்சு போடணும். அது இல்லாமல் ரெசிபியண்ட்டுக்கு அவங்களுடைய அதர் இன்கமும் ஏஓபியோட இன்கமும் சேர்த்து இன்னொரு முறை டாக்ஸ் கட்டணும். டபுள் டாக்ஸேஷன் வரதுனால 86 will be applicable. 86 will be applicable. இல்ல சார், இன்கம் ஆஃப் எனி மெம்பர் லெஸ் இன்கம் ஃப்ரம் ஏஓபி பிஒய் லெஸ் பண்ண பிறகு யாராவது ஒருத்தருக்கு, எனி மெம்பர் யாராவது ஒருத்தருக்கு டாக்ஸ் லிமிட்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஏஓபி எம்எம்ஆர் ரேட்ல டாக்ஸ் கட்டணும். என்ன ரேட்ல? எம்எம்ஆர் ரேட்ல டாக்ஸ் கட்டணும். அது எம்எம்ஆர் ரேட்ல டாக்ஸ் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஓகே, ரிசீவ் பண்ணும்போது
அந்த மெம்பர்ஸுக்கு இந்த ஏஓபிலேருந்து வந்த ப்ராஃபிட்டுக்கு நத்திங் இஸ் டேக்ஸபிள், அதனால ரிபேட் அப்ளிகபிள் கிடையாது. அதர் இன்கம் மட்டும் டேக்ஸ் கட்டினா போதுமானது. அதான் சிச்சுவேஷன் 2ல நம்ம பார்த்தோம். ஃபாரின் கம்பெனிக்கு மட்டும் டேக்ஸ் வந்துச்சு, இன்னொரு கம்பெனிக்கு டேக்ஸே வரல. ஸோ ஏஓபி பணம் வந்துச்சு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். நத்திங் இஸ் டேக்ஸபிள் பிகாஸ் ஏஓபியில் 42.744% டேக்ஸ். சி பாயிண்ட்டை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ண சொன்னேன், உங்கள் லெவலுக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா ஃபாரின் கம்பெனி 40% இருக்குது, 7% எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா சர்சார்ஜ் எப்போ க்ரோர்ஸில் வரும்போது அது ஒரு 2.4, 42.4. அதோட இது ஒரு எஜுகேஷன் செஸ் ஒரு 4% சேர்க்கும் போது மட்டும்தான் ஜாஸ்தி வரும். அது ரேர் கேஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 இது எப்போ ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு எம்எம்ஆர் ரேட்டில் கால்குலேட் பண்ணிடணும். இண்டிவிஜுவல் இன்கமுக்கு அவங்களுக்கு என்ன டாக்ஸ் ரேட் பொருந்துமோ அது மாதிரி டாக்ஸ் போட்டால் போதுமானது. ஸோ நவ் லெட் மீ கோ ஃபார் திஸ் ஒன். இந்த பார்ட் பார்க்கலாம். ஓகே, செகண்ட். நவ் how will your answer differ if members are A and Mrs. B? In the previous original question, sharing ratio not given. ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல சார், ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலையா, அப்போ அந்த டோட்டல் இன்கமுக்கு டேக்ஸ் வில் பி லெவியபிள் அட் த எம்எம்ஆர் ரேட், ரேட்டில் டேக்ஸபிள். அப்போ இதுவும் அதுவும் சேம், அந்த கொஷனில் மாறல. ரெசிபியன்ட் யார்? ரெசிபியன்ட் ஏ, மிஸ்ஸஸ் பி. ஏ யார்? ஃபாரின் கம்பெனி கிடையாது. ஏ ஃபாரின் கம்பெனி கிடையாது, அவரும் நார்மல் தான் அப்படின்னு சொன்னாக்க, ரெண்டு பேருமே டாக்ஸ் ஸ்லாப்ல இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆச்சு? டாக்ஸ் வில் பி nil. சார் ஏஓபிலேருந்து வந்துச்சு சார், ஏஓபிலேருந்து வந்தது உண்மைதான். ஆனால் ஏஓபி வாஸ் ஆல்ரெடி டாக்ஸ்டு வித் ஹையர் ரேட். ஹையர் ரேட்டில் அங்கே டாக்ஸபிளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பணம் வரும்போது ஏஓபிலேருந்து வந்த பணத்துக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டு. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 லட்சத்துக்கு கீழே தானே இருக்குது, நத்திங் இஸ் டாக்ஸபிள். ஸோ இதுதான் கடைசி ப்ரொவிஷன். இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அந்த ஒரு பார்ட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம கால்குலேஷன் கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னு சொன்னாக்க, இண்டிவிஜுவலுக்கு டாக்ஸபிள் ஸ்லாபுக்குள்ளார இருக்கும்போது தான் நமக்கு வேலையே ஆரம்பிக்குது. டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ளார வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப நான் நடத்துனதை சம் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துடலாம். இதை போய் உடனடியாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காது, இதுக்கு மேலே தேவையும் இல்லை. லெட்ஸ் see here. ஸோ இது வந்து செக்ஷன் 40 கிளாஸ் பிஏல வருது. இதில் வரும்போது மெம்பர்ஸோடைய ஷேரிங் ரேஷியோ தெரிஞ்சிருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தெரிஞ்சிருந்தால் இந்த ஸ்பெஷல் ரேட்டில் உள்ள இன்கம் பற்றி கவலையே படாதீங்க, அது அந்தந்த ரேட்டுக்கு போய்டும், அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஜென்ரல் வரும்போது அந்த மெம்பர்ஸுடைய இன்கம் அதர் தன் ஏஓபி அண்ட் பிஓஐ டாக்ஸ் லிமிட் காட்டிலும் கம்மியாக இருந்தால் தென் we have to depend on individual rate for the AOP. அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் திரும்பவும் ஒரு முறை டாக்ஸ், அங்கேயும் டாக்ஸ் இங்கேயும் டாக்ஸ், 2 டாக்ஸ் வரதுனால 86 ரிபேட் will be applicable. யாராவது ஒரு மெம்பருடைய இது டாக்ஸபிளாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபர்முடைய என்டையர் இன்கம் எம்எம்ஆர் ரேட்டில் டாக்ஸபிள். இண்டிவிஜுவலுக்கு வரும்போது அந்தந்த கம்பெனிக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை போட்டுங்க இண்டிவிஜுவல் ஆளுங்களுக்கு. ஓகே, சி பாயிண்ட் இப்போ ஸ்கிப் பண்ணிட சொன்னேன். அதே சமயத்தில் when the share of members are unknown, ஏன்னா கார்பரேட்டுக்குரிய அசஸ்மெண்ட் வந்தால் தான் அது வரும். உங்களுக்கு இல்லைங்கனாலும் இந்த தேர்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன் இன்டர் லெவலுக்கு. சப்போஸ் அவங்களுடைய ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல சார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏஓபிக்கு எம்எம்ஆர் ரேட்டு, இண்டிவிஜுவலுக்கு அவங்க ரேட் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ஷேரிங் ரேஷியோ இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், அந்த ஏஓபிக்கு எம்எம்ஆர் ரேட்டை போட்டுவிட்ருங்க. அந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு என்ன ரேட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இண்டிவிஜுவல் மெம்பருக்கு அப்ளிகபிள் ரேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் லெக்சர். யூ கேன் ரீகேப். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு லெக்சரில் பை 5:30 த கிளாஸ் மே பி ஸ்டார்டட். ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் ஏஎம்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸோ ஏஎம்டி ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா தியரி தான். அதுக்கு பிறகு தியரி நாளைக்கு நான் பார்த்து முடிச்சிடுவேன்.
அதுக்கு மேலே கிடையாது. Assessment procedure theory that will run through around 4 or 5 pages. அதுக்கப்புறம் income computation and disclosure standards இருக்கு. We'll deal that. அது ஒரு 7 or 8 pages இருக்கு. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போக மாட்டேன். ஏஎஸோட சேர்ந்து வந்துடும். இது ஏஎஸ் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா entire thing is over. Okay.